வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4வது நாள். பொது தமிழில் 4/11/2012 அன்று நடந்த குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களது பிடிஎஃப் ஃபைலும் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அல்லது தமிழா ஐஏஎஸ் டெலிகிராம் சேனல்லையும் இருக்கும். ஓகேங்களா. வாங்க உள்ள நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக புன்மனம். புன்மனம் என்பதன் இலக்கண குறிப்பு கண்டுபிடி அப்படிங்கிறது. புன்மனம் 14 ஆப்ஷன்ஸுக்கு தொகை, பண்பு தொகை, வினைத்தொகை, உருவகம் கொடுத்துருக்காங்க, உண்மை தொகை கொடுத்துருக்காங்க. உண்மை தொகைனா தெரியும், இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற சொல் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. உருவகம் என்பது எப்படி இருக்கும்? இப்போ ஊமை தொகை என்பது என்னன்னா, ஊமைக்குரிய பொருள் பின்னாடி இருக்கும், நடுவில் ஓமர்வு மறைஞ்சு வந்தால் ஊமை தொகை. அதே முன்னாடி பொருள் முன்னாடி வந்துட்டு ஊமை பின்னாடி வந்தால் அதான் உருவகம். ஓகேங்களா. இப்போ எடுத்து மதிமுகம் அப்படின்னா ஊமை தொகை, முகமதினா உருவகம். வினைத்தொகைனா காலம் கடந்த பெயரச்சம், 3 காலங்களும் மறைந்து வரும், அதுதான் வினைத்தொகை அப்படின்னு நூலில் சொல்லப்படுது. அப்ப புன்மனம் என்பதற்கு சரியான இலக்கண குறிப்பு என்னன்னா பண்பு தொகை. எப்படி அப்படின்னா, எப்படி நன்மனம், நன்மையாகிய மனம். பண்பு தொகை என்பதே எப்படின்னா மைவிகுதி மறைந்து வரும், மைவிகுதி மறைந்து வரும். அதே போல ஆகிய ஆன, ஆகிய ஆன ஆகிய பண்பு உறுப்புகளும் மறைந்து வரும். மைவிகுதி மறைந்து வரும், ஆகிய ஆன ஆகிய ஆன பண்பு உறுப்புகளும் மறைந்து வரும், அதுதான் பண்பு தொகை. அப்ப நன்மை ஆகிய மனம் நன்மனம், புண்மை ஆகிய மனம் புன்மனம். அப்ப புன்மனம் என்பது சரியான இலக்கண குறிப்பு என்னது? பண்பு தொகை. பண்பு தொகை என்பது மைவிகுதி மறைந்து வரும், அது கூட ஆகிய அல்லது ஆன ஆகிய சொல் உறுப்புகளும் பண்புறுப்புகளும் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. ஓகே. அடுத்ததாக வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, கனக வியசர், அதாவது மன்னர்கள் கனக வியசர் 2 பேர் சேரன் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர். செங்குட்டுவன் கனக வியசரை வென்றார் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? செய்வினை. செங்குட்டுவனால் இங்க 3ஆம் வேற்றுமை உறுப்பு வருது. அதே போல படு பட்டது பெரு பெற்றது, படு பட்டனர் பெரு பெற்றனர் சொல்லக்கூடிய அந்த உறுப்புகள் வருது. அப்ப இது என்னது? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா. கனக வியசர் 2 மன்னர்கள், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர். ஓகேங்களா. செங்குட்டுவன் கனக வியசரை வென்றார் அப்படின்னா என்னது? செய்வினை வாக்கியம். அது அங்க 2ஆம் வேற்றுமை உறுப்பு வரும். உங்களை இங்க 3ஆம் வேற்றுமை உறுப்பும் படு பட்டது பெரு பெற்று வந்தால் என்னது? செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தான் சரியானது. அடுத்ததாக இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யார்? இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யாருன்னா சரியான ஆன்சர் தாகூர். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் தாகூர் தான் சரியான ஆன்சர். பாரதியார் தெரியும். உங்க பாரதி நிறைய இதழ்கள்லாம் எழுதியிருக்காரு, நிறைய இதழ்களை பதிவிருந்திருக்காரு. அவரோட தொடர்புடைய இதழ்கள் என்ன பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன், இந்தியா, சக்கரவர்த்தினி, விஜயா, பாலபாரதம், இதெல்லாம் பாரதியார் தொடர்புடைய இதழ்கள். அடுத்து பாரதியோடைய நண்பரான வஉசியுடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா, இவர் சம்பந்தமான இதழ்கள் இருக்கு. சுப்பிரமணிய சிவா சம்பந்தமான இதழ் என்ன பார்த்தீங்கன்னா ஞானபானு. என்ன இதழ்? ஞானபானு. இன்னொரு முக்கியமான இதழ் இருக்கு, பிரபஞ்ச மித்திரன். பிரபஞ்ச மித்திரன், ஞானபானு, பிரபஞ்ச மித்திரன். ஞானபானு என்ன இதழ்னு கேட்பாங்க. ஞானபானு என்பது மாத இதழாக வெளிவந்து கொண்டிருந்தது. பிரபஞ்ச மித்திரன் என்பது ஒரு வாராந்திர இதழ், ஒரு வார இதழாக வெளிவந்து கொண்டிருந்தது. ஓகேங்களா. சுப்பிரமணிய சிவா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு மிக அளப்பரியது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய பங்கு இருக்கு. சுப்பிரமணிய சிவாவுடைய பங்கு. அவருடைய மாத பத்திரிகை ஞானபானு, வார பத்திரிகை பிரபஞ்சமித்திரன். தாகூர் இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. வெந்நீர் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களை வெந்நீர், இதே இது இங்க வெந்நீர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது பண்பை குறிக்கக்கூடியதா இருக்கும். வெண்மை கூட்டல் நீர்னு போட்டலாம். இங்க வெந்நீர் இருக்கு, எப்படி பிரிக்கலாம்? வெம்மை கூட்டல் நீர், இதுதான் சரியானது. ஓகேங்களா. வெம்மை கூட்டல் நீர் தான் சரியானது. இப்போ வெந்நீர் இங்க 3 சொல்லின்னு வந்தா நம்ம வெண்மை கூட்டல் நீர்னு போடலாம். ஓகேங்களா. அப்ப வெம்மை கூட்டல் நீர் தான் சரியானது. ஓகே. அடுத்ததாக மீண்டும் ஒரு பிரித்து அரைந்து அரைந்து அப்படி சேர்த்து எழுதுல இருக்க பிரித்து எப்படி? அரைந்து அரைந்து
அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப என்னது? ஆப்ஷன் பி. அரைந்து கூட்டல் அரைந்து ஈக்குவல் டு அரைந்தரைந்து. இதுதான் சரியானது. மீது எதுவுமே இங்க பொருந்தாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, அரை அரைந்து வருமா, அரை அரை அரைந்து வருமா, இல்ல அரைதல் அரைந்து வராது. அப்ப இதுதான் சரி. நீங்க சொல்லி பார்க்கும் போதே அதை சேர்த்து எழுதலாம், எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப அரைந்து கூட்டல் அரைந்து தான் அரைந்தரைந்து என்பதற்கு சரியான பிரித்து எழுதுக. அடுத்ததாக சரியான ஓமையை தேர்ந்தெடுக்க. இப்ப வேகம் என்பதற்கு சரியான ஓமை எது அப்படின்னு கேட்கிறாங்க. பார்க்கலாம். கயிறற்ற பட்டம் போல, அதாவது கயிறில்லாத ஒரு பட்டம் எப்படி இருக்கும், எப்படி காணப்படும்? ஒரு தவித்த நிலையில காணப்படும். தவிப்பு, வேதனை. கயிறற்ற பட்டம், அதை உணர்த்தக்கூடிய ஓமை என்னது? தவிப்பு, வேதனை. அடுத்தது பாருங்க, ஆலையில் இட்ட கரும்பு. ஆலையில் இட்ட கரும்பு வேகமா இருக்குமா? கண்டிப்பா அதுக்கு பொருந்தாது. ஆலையில் இட்ட அந்த கரும்பு வேதனையத்தான். அந்த ஆலைக்குள்ள அந்த கரும்பாக உள்ள விடும்போது அந்த கரும்பு என்ன பாடுபடும் என்பது அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கண்ணிலான், கண் இல்லாதவன் கண் பெற்று, கண் இல்லாதவன் கண் பெறுவது என்பது மிக ஒரு அரிதான விஷயம். அப்ப கண் இல்லாதவன் கண்ணை பெற்று பிறகு இழந்தது போல, அது வேகத்துக்கு தொடர்புடையதாக இருக்குமா? கண்டிப்பா வேகத்துக்கு தொடர்புடையதாக இருக்காது. அது ஒரு வருந்தக்கூடிய வேதனை தரக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும். அப்ப வேகத்துக்கு சரியான ஓமை என்னன்னு பார்க்க இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அதான் நம்ம சரியானதாக எடுத்துக்கொள்ளலாம். காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் மேய்ந்தார் போல. காய்ந்த மாடு அப்படின்னு என்ன சொல்றாங்க? அதாவது ரொம்ப பசியில வாடிய மாடு, காய்ந்த மாடு கம்மங்கொல்லைக்குள்ள போய் நம்ம போயிடுச்சு அப்படின்னு எப்படி இருக்கும்? ரொம்ப வேகமாக அதை சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் புகுந்தார் போல சொல்றோம் இல்லைங்களா? அப்ப காய்ந்த மாடு கம்மங்குலையில் மேய்ந்தார் போல என்பது என்னது? வேகமான ஒரு செயல். அப்ப அதுதான் ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்ததாக ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் இடைகளில் எது தவறானது? எப்பயுமே கொஸ்டின் நல்லா படிச்சுக்கணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் மட்டும் பார்த்து இப்ப ட்ராக் என்பது சரியான எது பதிவாங்கன்னா கேட்கிறாங்க. ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான விடை அல்ல, தவறான விடை எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? ட்ராக்குக்கு நிறைய 3 சரியான விடை இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தான் தவறானது இருக்கு. தவறானது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை மட்டும் பார்த்துருவாங்க, இதுக்குரிய சரியான சரி மட்டும் போயிடும். ஆனால் ஆன்சருக்கு வரும்போது இங்கே தவறானதுங்கிறத பார்த்துருக்க முடியும். எப்பயுமே வினாவை கடைசி வரையும் நல்லா படிங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் ஈஸி. ஓகேங்களா? ஆன்சர் என்பது கஷ்டம் கிடையாது. வினாவை படிப்பதுக்கு நம்ம லேட் ஆகும். வினாவை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக படிச்சுட்டோம், ஆன்சர் மிக மிக எளிதாக தான் இருக்கு. அப்போ ட்ராக் என்பதற்கு சரியான பொருள் பார்க்கலாம். பாருங்க, ட்ராக் அப்படின்னு என்னன்னா இழு அப்படிங்கிறதுக்கு சரியானதா இருக்கு. அடுத்து வலை, ட்ராக் வலை, ட்ராக் இழு, ட்ராக் தடை. அப்ப தவறானது என்ன பார்த்தீங்கன்னா சுமை தான். சுமை என்னன்னா லோடு. அப்ப இழு, வலை, தடை இதெல்லாம் ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியானது. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தவறானது எதுங்க? சுமை தான் கேட்கிறாங்க. அப்ப சுமைக்கும் ட்ராக் என்பதற்கு பொருத்தம் இல்லை. அப்ப அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தாத இணையை கண்டுபிடி. இப்போ நிறைய பேர் இங்கே ஆப்ஷன் மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க, பொருந்து ஏதாவது செலக்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் கொஸ்டினை பொருந்தும் இணை கிடையாது, பொருந்தாத. அப்போ என்னது? தவறான இணை அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, இதெல்லாம் வித்தியாசமா 2012 குரூப் 1 அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வுல அதில் தமிழில் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ பார்த்தா கலைச்சொல்லு தான் இப்போ நம்ம தொடர்ந்து கேட்போம். கலைச்சொல்லை நம்ம நல்லா படித்தாவே இதை ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். இதில் பொருந்தா தவறானது எது பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். என்ன பார்த்தீங்கன்னா டியூரேஸ். இந்த டியூரேஸ் என்னன்னா விருப்பம் கொடுத்துருக்காங்க. அப்போ விருப்பம் கிடையாது. அப்ப டு ரேஸ் அப்படின்னா என்னன்னா வற்புறுத்துதல். விருப்பம் என்பது வேற. டியூரஸ் என்னது? சரியானது என்னது? வற்புறுத்துதல். சரி, விருப்பம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வராது. மீதி எல்லாமே சரியானது தான். அப்ப சரியானதை நீங்க இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும் போதே பொருந்தாத இணை, அப்ப இதை ஆன்சர் முடிஞ்சு இதை கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அதெல்லாம் சரிதானே? அப்ப அது சரியானது நல்லா படிச்சு ஒருவேளை அது கேட்பதற்கு அதே கொஸ்டின் ரிப்பீட்டடா வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இப்ப டோம் அப்படின்னது குவிந்த கூரை, டோயன் அப்படின்னா பிரபலமானவர், டோல் அப்படின்னா மானியச்சரி. அப்ப சரியானதெல்லாம் ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே நல்லா அனலிசிஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து எது சரி எது தவறு, இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும், இந்த ஆன்சருக்கு என்ன கொஸ்டின் வரும், அந்த புரிதலில் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா எந்த போட்டித் தேர்வையும் எளிதாக வெல்ல முடியும். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய சுதேச இயக்க தந்தை. முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து, ஆங்கிலோட முற்றுரிமையை எதிர்த்து கப்பல் விட்டவர். தூத்துக்குடியிலிருந்து இலங்கை கொழும்புக்கு கப்பல் விட்டவர். சுதேசி கப்பல் கழகத்தின் மூலமாக 2 கப்பல்களை வாங்கி விட்டவர் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை. அதனால் இவர் தமிழ்நாட்டினுடைய சுதேச இயக்க தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டினுடைய சுதேச இயக்க தந்தை. 1906ஆம் ஆண்டு 2 கப்பல்களை விடுறாரு. எங்க? தூத்துக்குடியிலிருந்து இலங்கையில கொழும்பு வரைக்கும் விடுறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சத்தியமூர்த்தி யாரு? காமராஜருடைய அரசியல் குரு. காமராஜருடைய
அரசியல் குரு தான் யாரு? சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக, அதாவது 4 வாக்கியங்கள்ல சொற்கள் மாறி மாறி முறை மாறி கொடுத்துருப்பாங்க. சரியான முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். படித்து இந்த 4 தேர்வுகளையும் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஆதி காவியமென எண்ணப்படுவது வடமொழியில் இல்லை. வடமொழியில் வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம் எண்ணப்படுவது இதுவும் இல்லை. அடுத்து வடமொழியில் ஆதி காவியமென எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம், இதுதான் சரியானது. இது காவியமென எண்ணப்படுவது வருமா? வராது. அப்ப என்னது? வடமொழியில் ஆதி காவியமென எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம். தமிழ் அப்படியே வால்மீகி ராமாயணத்தில் எழுதுறாங்க. கம்பர் எழுதியது கம்பராமாயணம். அப்ப ஆதி காவியம் என்பது என்னது? வால்மீகி ராமாயணம். ஓகேங்களா? அடுத்ததாக கான் என்னும் வேர்ச்சொல்லின், கான் என்பது வேர்ச்சொல், கான் வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல் வினை எச்சத்தை கேட்கிறாங்க. கண்ட வருமா? வராது. கண்ட என்பது என்னது? பெயரெச்சல். கண்டு வருமா? வரும். கண்டு ஊ அல்லது ஈல முடிஞ்சா அது வினை எச்சம். காணுதல் வருமா? வராது. காணுதல் என்பது என்னது? தொழிற்பெயர். காண்க வருமா? வராது. கா இயர் வந்த என்னது? வியங்கோல் வினைமுற்று. அப்ப கா என்னும் வேர்ச்சொலோட வினை எச்சம் என்னது? கண்டு. அதுதான் சரியானது. அடுத்து பார்க்கலாம். ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, ஒரு குறள். கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, தாளை வணங்கா தலை. இந்த குறள்ல கோலில் குணமிலவே என்பது என்ன வகை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது மோனையா, அந்த மோனையில என்ன வகை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, கோலில் குணமிலவே ஒரு அடியில் இருக்கக்கூடிய 4 சீர்களுக்குள்ளாக அந்த இணைகளுடைய தொடை வெறுப்புகளை பார்க்கிறோம். கோ இங்க இருக்கு கூட. அப்ப மோனை என்பது என்னது? முதலெழுத்து தம்முள் அளவத்து, முதலெழுத்து தம்முள் அளவத்து ஒன்றி வருவது மோனை. எதுகை என்பது 2ஆம் எழுத்து தம்முள் அளவத்து ஒன்றி வருவது. அப்ப கோலில் குடும்ப நேரம் யோசிப்பேன் சார், கோ வருது, இங்க கூ வருது, என்ன தம்முள் அளவத்து இருக்கு. அது வந்து கா வர்க்க முறை. கா கா கே கே கூ கூ கே கே கோ கோ என்று சொல்லக்கூடியது. அப்ப 1வது 2வது சீர்ல இருந்தா, 1வது சீர் 2வது சீர்ல இருந்தா இணை மோனைன்னு சொல்றோம். 1வது சீர் 3வது சீர்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா பொழிப்பு மோனைன்னு சொல்றோம். 1 2 3வது சீர்கள் இருந்தா கூலை மோனைன்னு சொல்றோம். அப்ப 1வது சீரு 4வது சீர்ல இருந்து என்ன சொல்றோம்? ஒருவு மோனைன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப என்னது? இங்க கோலில் குணம். அப்ப என்ன வருங்க? பொழிப்பு மோனை தான் சரியானதாக வரும். ஓகேங்களா? நான் கோலில் குணம் 1வது சீர் 3வது சீர்ல தம்மூல் அளவத்து முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. அப்ப 1 3ல வந்தா பொழிப்பு மோனை, 1 2ல வந்தா இணை, 1 4ல வந்தா ஒருவு, 1 2 3ல வந்தா கூலை. இன்னும் இருக்கு. ஒவ்வொரு தொடைக்கும் 7 விகற்பங்கள் இருக்கு. முக்கியமான முதல் 5 வகை தொடைகளுக்கு 7 35 தொடை விகற்பங்கள் இருக்கு. தொடை 8 வகைப்படும். முதல் 5 வகை தொடை வகைப்படும். 35 தொடை வகைப்பல் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா 1 3 4 இருக்கு. இந்த 1 3 4 சீர்களை முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்தா மேற்கதுவாய் எதுகை. அதே போல 1, 2 4வது சீர்கள்ல முதலெழுத்து ஒன்றி வந்தா அது கீழ்கதுவாய் மோனை, 2வது எழுத்து ஒன்று வந்தா அது கீழ்கதுவாய் எதுகை. அனைத்து சீர்களையும் முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது முற்று மோனை, 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது முற்று எதுகை. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப இதை தொடை வேறுப்புங்கள். மோனைக்கு 7 இருக்கு, எதுகைக்கு 7 இருக்கு, ஏய்ப்புக்கு 7 இருக்கு, முரனுக்கு 7 இருக்கு, அளபடைக்கு 7 இருக்கு. இந்த 5 வகை தொடைகளுக்கு 7 ஒவ்வொன்றுக்கும் 7 தொடை வேறுப்புகள், 35 தொடை வேறுப்புகள் இருக்கு. எப்பயுமே இந்த இணை பொழிப்பு ஒருவு என்பது அடிகள் இருக்கக்கூடிய சீர்களை பார்க்கக்கூடியது. 2 அடிகள்ல பார்க்கக்கூடியது என்னன்னா அது அடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 1 2 அப்படி வந்து என்னது? இணை. 1 3 சீர்கள் வந்து பொழிப்பு. இந்த நம்பர் என்பது சீர்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 1 4 என்பது ஒருவு, 1 2 3 என்பது கூலை. அது முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தா மோனைன்னு சொல்லுவோம். 2வது வந்து எதுகைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 3 4 மேற்கதுவாய். இதை ஈஸியா நீங்க மைண்ட். 1 3 4 மேல மேல, 3 4 மேற்கது, 1 2 4 கீழே கீழ்கதுவாய். அனைத்து சீர்களையும் ஒரே மாதிரி வந்து அது முற்று அப்படின்னு சொல்றோம். முதலெழுத்து வந்து முற்று முனை, என்ன இருந்தா முற்று எதுகை. ஓகே, பார்க்கலாம். அடுத்ததாக வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இப்பாடல் அடிக்கல என்னென்ன வந்து கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாடல்ல என்னென்ன வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வானாகி வலியாகி இதுல மோனை இருக்கா? இருக்கு. ஓகே. அடுத்து இங்க அடி மோனை இருக்கா? இல்ல. இங்க அடி எதுகை இருக்கா அப்படி பார்க்கணும். நான் 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்து எதுகை. அப்ப அடி எதுகை இருக்கா? இருக்கு. மோனை இருக்கு, எதுகை இருக்கு. இயைப்பு என்ன சொல்ற? இயைப்பு என்பது இறுதி சீர்கள்ல ஒரே மாதிரி வரக்கூடியது.
அப்படி சில சமயங்கள்ல அடியெழுக்குள்ள இருக்க சீர்களுக்குள்ள ஒரே மாதிரி எழுத்து ஓசை வந்தாலும் என்னது அது இயைபு தான். அப்ப பாருங்க, வானாகி மண்ணாகி அப்படிமா வானாகி ஊனாகி அப்படி என்னது அடி இயைபு தான். ஓகேங்களா? இப்ப வந்து முரண் என்பது முதல் சொல்ல முரண்பட்டு வரும், இயைபு என்பது ஒன்றி வரக்கூடியது. ஓகேங்களா? அப்ப என்னது இப்ப இறுதி சீர்கள் வந்து அங்க அடி இயைபு சொல்றோம், மித்த சீர்கள் வரும்போது இயைபு பொதுவாக வந்திருக்கு சொல்லலாம். அப்ப மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயைபு இருக்கு. அப்ப என்னது ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா? அப்ப என்னன்னா வருது எல்லா கவராய் பாருங்க, எது எது இந்த பாடல்ல இருக்கோ எந்த எது அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் ஆன்சர். அடுத்ததாக கீழ்காணும் விடைகள்ல எது சரியானது கேட்கிறாங்க. கீழ்காணும் விடை எது சரியானது கேட்கிறாங்க. கோ என்பது என்னது? கோ என்பது குகனா? கிடையாது. கோ என்பது அரசன். சோ என்பது மகனா? கிடையாது. சோ என்பது மதில். சே என்பதுக்கு என்ன இருக்கு? எருது அப்படிங்கிறது இருக்கு, சிவப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப சே என்பது எருது, சிவப்பு, இதுதான் சரியானது. தா என்பது விடையா? கிடையாது. தா என்பது என்னது? கொடு. தா கொடு, அதுதான் தா. அப்ப கோ அரசன், சோ மதில், சே எருது சிவப்பு, தா கொடு. அப்ப சரியான சே எருதுதான் இங்க கொடுக்கப்பட்ட விடைகள்ல சரியான ஒரு விடை. அடுத்ததாக பெயர் சொல்லின் வகை அறிக. இது நீளம் என்பது எவ்வகை பெயர் சொல்? பெயர் சொல் 6 வகைப்படும். அப்ப நீளம், நீளம் என்பது என்னது? ஒரு அளவு. நீளம் என்பது ஒரு அளவு தான். அளவு, வடிவம், சுவை, குணம், நிறம், இது போல வந்தாவே அது என்ன பெயர்? குணப்பெயர். அல்லது என்ன சொல்லுவாங்க? பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. குணப்பெயர்னாலும் பண்பு பெயர்னாலும் ஒண்ணுதான். பொறுப்பெயர் வருமா? வராது. தொழில் பெயர் கிடையாது. குணப்பெயர் தான் சரியானது. சிறைப்பெயர் என்பது உறுப்புகளை குறிக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்ததாக பட்டியல் 1 கொடுக்கப்பட்டுள்ள தொடரை பட்டியல் 2 கொடுத்துள்ள பொருத்தி சரியான விடையை கண்டுபிடி கேட்கிறாங்க. ஓகேங்களா? தாய்மொழி வழியாக தாய்மொழி வழியாக கல்வி கற்பதை சால சிறந்தது. தாய்மொழி வழியாக கல்வி கற்பதை சால சிறந்தது. இப்போ இதுதான் சரியான ஆன்சர். என்கிற ஆப்ஷன்ல எதுவுமே நான்கிற இது கிடையாது. நான் தாய்மொழி தமிழில் படித்தேன். நான் தாய்மொழி தமிழில் படித்தேன். தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பு. நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும். அப்ப முதலாவது ஆன்சருக்கு மட்டும் நீங்க கரெக்டா பார்த்தா போதும். தாய்மொழி வழியாக கல்வி கற்பதை சால சிறந்தது. ஓகே, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது மாதிரி விடங்களை ஈஸியா கொஞ்சம் அவசரப்படாம அதை ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பொறுத்துக நான் இருக்கு திண்மை, திண்ணமா இருக்காரு, திண்மையா இருக்கு அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்லலாம். திண்மை என்னது? வலிமை. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏதான் சரியே. நம்ம ஆப்ஷன் வித்தது பார்க்க செலக்ட் பண்ணுங்க. ரெண்டுங்கிறது எங்குமே இல்லை, ஒன்று மட்டும் எனக்கு சரியா தெரிந்தால் கூட போதும். பொறுத்துக்களை ஈஸியாக செலக்ட் பண்ண. சில சமயங்கள் 2 செலக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அடுத்து திண்மை, இங்க 2 சொல்லினா அப்படின்னு என்னன்னா தீமை. திண்மை 3 சுழியின் என்பது என்னது? வலிமை. 2 சுழியின் என்பது தீமை. அடுத்து தன்மை, தன்மை, தண்ணீர். இப்ப தண்ணீர் சொல்றோம். அப்ப தண்ணீர்னா வந்து சூடான நீர் கிடையாது. தண்ணீர் என்பது என்னது? குளிர்ச்சியான நீர் அப்படின்னு சொல்றோம். அப்ப தண்ணீர் குளிர்ச்சி. தன்மை, தன்மையா பேச. தன்மை என்பது இயல்பு. 2 சுழியின் தன்மை என்பது இயல்பு, 3 சுழியின் தன்மை என்பது குளிர்ச்சி. திண்மை 2 சுழியின் தீமை, 3 சுழி திண்மை வலிமை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்ததாக ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். நம்ம திண்மை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா வலிமை தெரிஞ்சாவே ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இல்ல எனக்கு தன்மை இயல்பு தெரிஞ்சா என்ன செய்யலாம்? ஆன்சரை கொண்டு வரலாம். ஓகேங்களா? அடுத்து இடல், திறன், கொம்பர், இலை. இதுல ஈற்றுப்போலி அல்லது கடைப்போலி எதுன்னு கேட்கிறாங்க. இடன் ஈற்றுப்போலி. இடம், இடன், திறம், திறன், கொம்பன், கொம்பர், இலை. இது இலை, அது முற்றுப்பெறாத பொருளாத ஒரு சொல்லா போயிடும். அப்ப இலை கிடையாது. அப்ப 1, 2, 3 சரி எங்க இருக்கு? அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அதான் ஈற்றுப்போலி அல்லது கடைப்போலி. அதாவது அந்த எழுத்து மாறுபட்டாலும் பொருள் மாறாது. ஓகேங்களா? அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுவார். வேற என்ன பெயர்கள் இருக்கு? சேக்கிலார் இருக்கு. தெய்வ சேக்கிலார், தெய்வ சேக்கிலார் சொல்றாங்க. உத்தம சோழ பல்லவராயர் சொல்றாங்க. தெய்வ சேக்கிலார், உத்தம சோழர், உத்தம சோழ பல்லவராயர். பெரிய புராணத்தை இயற்றியவர் யாரு? சேக்கிலார். சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் தெய்வ சேக்கிலார் என்றும் உத்தம சோழ பல்லவராயர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் யாருடைய அவையில அமைச்சராக வேலை பார்த்தார் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவையில 2ஆம்
குலோத்துங்க சோழனுடைய அவையில அமைச்சர் வேலை பார்க்குறாரு. முதன்மை அமைச்சர் சொல்லுவாங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவையில முதன்மை அமைச்சர் அப்படிங்கிறார். சில சமயம் முதன்மைக்கு இல்லாம தலைமையும் கூட இருக்கலாம். இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில முதன்மை அமைச்சராக பணிபுரிந்தவர் யாரு? சேக்கிழார், பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர். தில்லை அம்பல நடராஜன் உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க சேக்கிழார் பாடப்பட்ட நூல் பெரிய புராணம். தெய்வ சேக்கிழார் என்றும் உத்தம சோழ பல்லவராயர் என்றும் தொண்டர் சீர் பரவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில முதன்மை அமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார். ஓகே, அடுத்ததாக தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடி. தன்வினை அணிவித்தால் வருமா? இது பிற வினையில வரும். அணிவிக்கப்பட்டது வருமா? இது செய்யப்பட்ட வினையில வரும். அணியாலா ஒரு எதிர்மறை வாக்கியம். அப்ப என்னது? சீதை புத்தாடை அணிந்தால், இதுதான் தன்வினை. அணிவித்தால் அப்படின்னு என்னது? பிறவினை. அணிவிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பட்ட வினை. ஓகே, அடுத்து கூறு என்ற வேர் சொல்லின் பெயரெச்சம். கூறு என்ற வேர் பெயரெச்சம். பெயரெச்சம் எப்படி இருக்கணும்? அதுல முடிஞ்ச பேர் என்னது? விகுதி. கூறிய அப்படி வந்து கூறுகன்னு அது வேங்கோல் வினைப்பட்டு கூறல் தொழிற்பெயர். கூறி அப்படின்னு ஈல முடியும். வினையச்சம் பெயரச்சம். கூறிய பெயரச்சம். அதான் சரியானது. அடுத்து பொருந்தா சொல்லே கண்டுபிடி. பாருங்க, ஒரே மாதிரி கயல், இயல், துயில், பயில். இது பார்த்தீங்கன்னா இயல், துயில், பயில் இது வந்து ஒரு கட்டளை சொல். இது வந்து அப்ப கயல் என்பது கட்டளை சொல்லுதாரு அப்படின்னு கயல் போன்ற விழி அப்படின்னு சொல்றோம். கயல் என்பது ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது, ஒரு பெயராக இருக்கிறது. அப்ப அதுதான் பொருந்தாதது. இது எல்லாமே ஒரு வேர் சொல்லாக இருக்கிறது. இயல், துயில், பயில். ஓகேங்களா? அப்ப கயல் என்பதுதான் பொருந்தாத சொல். அடுத்து பாருங்க, பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள பொருளுடன் பொருத்தி சரியானதை கண்டுபிடிங்க. பட்டியல் ஒன் சொல், பட்டியல் 2 பொருள். கிழக்கு என்பது என்னது? கிழக்கு என்பது கீழ் திசை. கீழ் திசைங்கிறது 2ல இருக்கு. ஏஎல் பி கூட கண்டிப்பா ஆன்சர். சிடி கிடையாது. அடுத்து கிளத்தல் அப்படின்னு என்னது? விதந்து கூறுதல். கிளத்தல் என்னது? விதந்து கூறுதல். விதந்து அப்படின்னு சொல்லியிருக்க. விதந்தா வியந்தாங்கத்தில் சில சமயங்களை பார்த்துக்கலாம். கிளத்தல் என்பது விதந்து கூறுதல். ஏன்னா இங்க அதுதான் சரியான ஆன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கேயும் அங்க அதுதான் இருக்கு. அடுத்து கிளத்தி அப்படின்னா என்னன்னா? கிளத்தி என்பது என்னன்னா உரியவள். கிளப்பம் என்பது கிளர்ச்சி. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா? கிழக்கு என்பது கீழ் திசை, கிளத்தல் விதந்து கூறுதல், கிளத்தி உரியவள், கிளப்பம் கிளர்ச்சி. ஓகேங்களா? இதை சொல்றோம். கலித்தொகையில காம கிளத்தி கூறுவதாக அமைந்த நூல் சொல்றோமா? அப்ப காம கிளத்தி பெண்ணை உரியவள். ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து சரியான பிரித்தறிதலை கண்டுபிடி. சரியான பிரித்து அறிதல். எதுல 4 விடைகள்ல சரியான பிரித்தறிதல் இருக்குன்னு பாருங்க. ஈர் ஆறாண்டு அப்ப என்ன? ஈருன்னு போடக்கூடாது, இங்க 2ன்னு வரணும். அப்ப இது வருமா? வராது. ஈரெட்டாண்டு. ஈரெட்டாண்டு 2 தானே, 20 எதுக்கு வருது? வராது. அடுத்து ஐ ஐந்தாய். ஐந்தாய். ஃபர்ஸ்ட் ஐ என்பது 5. அப்புறம் வர ஐந்தாய்ங்கிறது 5 ஆய். ஐந்தாய். ஓகேங்களா? அடுத்து மூவைந்தாய். மூவைந்து என்னது? 3ன்னு வரணும். 3 5 ஆய். பொது வருமா? வராது. அப்ப ஆப்ஷன் சி தான். ஐந்தா என்பது 5 கூட்டல் ஆய் என்று பிரியும். அடுத்ததாக எந்தாய். எந்தாய் அப்படின்னது எம் கூட்டல் தாய். அதுதான் சரியானது. மித்ததெல்லாம் வருமா? சரியானா கிடையாது. பாருங்க, எம் தந்தாய் வருமா? கிடையாது. அவங்க என் தாய் தான் கேட்கிறாங்க. எம் கூட்டல் எந்தன் தாய் வருமா? எம் தந்தை வருமா? வராது. இப்ப எந்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? எந்தை கொடுத்திருந்தாங்கன்னா எம் கூட்டல் தந்தைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே இது நுந்தை கொடுத்திருந்தாங்கன்னா நுந்தை கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லலாம்? கூட்டல் தந்தைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? எந்தை அப்படின்னா என்னது? எம் கூட்டல் தந்தை. நுந்தை என்பது கூட்டல் தந்தை. எந்தைனா எம், நுந்தைனா நூ. அப்படின்னா கூட்டல் தந்தை தான் நுந்தை என்று வரும். ஒருவேளை தந்தை மட்டும் இருக்கு. இது வந்து குறுந்தொகை பாடல் வழியில தந்தைன்னு கொடுத்துருப்பான். அப்ப தந்தைன்னு எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தந்தை என்பது குறுந்தொகை பாடல் அடியில கேட்கும்போது அப்படின்னா அது வந்து உம்னு வராது. அவர்கள் தந்தை அப்படின்னு வரும். என்னது? அவர்கள் தந்தை. தந்தை என்பது பொதுவா இருந்து அவர்கள் தந்தை. நுந்தை தந்தை. எந்தை எம் தந்தை. அதே போலதான் தாய்க்கு வரலாம். யாயும் ஞாயும் யாராயியரோ சொல்ற குறுந்தொகை பாடல் வரிகள். யாயும் ஞாயும் யாராயியரோ அப்படின்னு சொல்றோமா? அப்ப யாய் என்பது எதை குறிக்கிறது? யாய் என்பது என் தாய். ஞாய் என்பது உன் தாய். யாய் என்பது என் தாய், ஞாய் என்பது உன் தாய். பொதுவா தாய்ன்னு சொன்னா அவன் தாய்.
புரியுதுங்களா? இது குறுந்தொகை பாடல் வரிகளை கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்ப என்னது? யாயும் யாயும் யாராயிரோ எந்தையும் நுந்தையும் அப்படின்னு சொல்றாங்க. இம்முறை கேலி செம்புலவையில் நெஞ்சம் செம்புலவையில் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனமே சூப்பர். அந்த பாடல் குறுந்தொகை பாடல் வரிகளை சொல்றக்கூடிய அந்த வரிகள். யாய் அப்படின்னா என் தாய், ஞா என்பது உன் தாய், தாய்னா அவன் தாய். அதே போல எந்தை என்பது எம் கூட்டல் தந்தை, நுந்தை என்பது கூட்டல் தந்தை, தந்தைன்னு சொன்னா அவர்கள் கூட்டல் தந்தை. ஓகே, இப்படியும் இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பிரித்து எழுதுக. வெஞ்சுடர், வெஞ்சுடர், வெண் கேட்கல, வெஞ்சுடர் கேட்கல. என்னது? வெம்மை கூட்டல் சுடர். இதுதான் சரியானது. இது ஏற்கனவே வெந்நீர் கேட்டிருந்தாங்க, அதே போலதான் இது. வெம்மை கூட்டல் சுடர் தான் சரியானது. அடுத்ததாக 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ள சொற்றொடர் கேட்கிறேன். 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? கண். கொத்துக்கண் பூ, கொத்துக்கண் பூ. அப்ப 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? இடம்பெற்றுள்ளது கொத்துக்கண் பூ. இது 7ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? கொத்துக்கண் பூ, கொத்துப்பூ, கொத்துப்பூ 7ஆம் வேற்றுமை தொகை. கொத்துப்பூ, கொத்துக்கண் பூ அப்படின்னு ஒரு கண் மறைந்து வருது, அதனால 7ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். முப்புதர் அப்படின்றது முக்களை உடைய புதர், முக்களை உடைய புதர். அப்ப என்னது? 2ஆம் வேற்றுமை உறுப்பும், 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. ஒரு ஐங்கிற உறுப்பு மட்டும் மறைந்து வந்தது அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை. அதை கூட பயனும் மறைந்து வந்ததுனால 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம். இப்ப திருவாசகம் படித்தான் இருக்க, திருவாசகத்தை படித்தான் வரணும். திருவாசகம் படித்தான் 2ஆம் வேற்றுமை தொகை. முப்புதர் என்பது 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்ப நீர் குடம் இருக்கு, நீரே உடைய குடம், நீர் ஐ உடைய குடம். ஐ என்பது உறுப்பு, உடை என்பது பயன். அப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை தான் சரியான. முப்புதர். கன்னி பறந்து கன்னிக்கு பாலன். இது என்ன சொல்லலாம்? 4ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்பு மட்டும்தான் வருது, வரைஞ்சு வருது. அப்ப வேற்றுமை உறுப்பை மட்டும் வரைஞ்சு வந்தா வேற்றுமை தொகை சொல்றோம். 4ஆம் வேற்றுமை தொகை. பதத்துணை என்பது பதத்தின் துணை. என்னது? பதத்தின் இன்னு, பதத்தின் துணை. அப்ப என்ன சொல்ல? இத 5ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப கொத்துப்பூ தான் 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்ததாக ஒழுக்கம் விழுப்பம் தரலால். இதில் ஒழுக்கம் என்பது எவ்விலக்கணத்தை சார்ந்தது அல்லது இலக்கண குறிப்பு? ஒழுக்கம் என்ன இலக்கணம்? ஒழுக்கம் என்பது பண்பா, நிறம், சுவை, அளவு, வடிவம் இருக்கா? இல்லை. பெயரச்சமா? இல்லை. வினையாள பெயரா? இல்லை. அப்படின்னா அது தொழிற்பெயர். என்ற விதி வருது அப்படின்னா அது தொழிற்பெயர். ஒழுக்கம் என்பது என்னது? தொழிற்பெயர் தான் சரியானது. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்க எல்லாம் ஒரு எழுத்து தான் இருக்கு, 4 வாக்கியங்கள். கா என்பது கா, நெடில் கா. அப்ப காங்கிற நெடில் பார்த்தலாம். அப்ப முன்னாடி அடுத்து மெய்யெழுத்து பார்க்கலாம். மெய்யெழுத்து என்பது என்னன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. அப்ப முதல்ல வரக்கூடியது இஞ்சு தான். இதை நம்ம ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் எழுத்து இன்னு. அப்ப அதுதான் அகர வரிசை. இப்ப முதலில் லாஸ்ட் பார்த்தா கூட ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். காஞ்சி, காதை, கார், காணல். இதுதான் அகர வரிசை, சரியான அகர வரிசை. அடுத்து பொறுத்துக. இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. யாரும், யாரும் என்னது? ஒரு உண்மை. என்ன உண்மை? யாரும் முற்று பெற்ற ஒரு உண்மை. அது என்னது? முற்றுமை, முற்றுமை. ஆப்ஷன் பியில் இருக்கு, சியில் இருக்கு. குறுகும், குறுகி போயிரும். அப்ப இழிவான ஒரு சொல், இழிவான, கீழே இருக்கக்கூடிய தன்மை. அப்ப என்னது? குறுகும் என்பது இழிவு சிறப்புமை. என்னது? குறுகு என்பது இழிவு சிறப்புமை. சிறப்பான உண்மையை கொடுக்குறாங்க. அது குறுகு என்பது இழிவு சிறப்புமை. அதே போல சேர சோழர் என்பது உண்மை தொகை. சேரரும் சோழரும் வரணும், அங்க மறந்தது உண்மை தொகை. அன்பும் வரணும், என் உண்மை. அப்ப யாரும் என்பது என்னது? முற்றுமை. குறுகும் இழிவு சிறப்புமை. சேர சோழர் உண்மை தொகை. அன்பும் வரணும், எண்ணுமை. ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்து குண்டு தூவ எரியும் அரவம் போல முரசு எழுந்து இறங்கும். ஏற்ற பொருள். அதாவது குண்டு தூவ எரியும் அரவம் போல. அரவம்னா பாம்பு போல. முரசு எழுந்து இறங்கும் என்பது என்னது? முரசுனா என்னது? ஓசை தான் சரியான பொருள். ஓகேங்களா? அடுத்ததாக மல்லிகை மாலை என்பது எப்பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மல்லிகை மாலை என்பது எப்பெயர்? பாருங்க. சினையாகு பெயர், பண்பாகு பெயர், காலவாகு பெயர். காலவாகு பெயர் என்ன? கார் அறுத்தான். அப்புறம் என்னது? கார்காலத்துல பயிரிடப்பட்ட தானியங்களை அறுத்தான். இந்த காலம் அதனுடைய தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது, அதுதான் காலவாகு பெயர்.
சினையாக பெயர் என்னது? மறுக்கொழுந்து நட்டான். மறுக்கொழுந்துங்கிறது என்னது? ஒரு உறுப்பு. மறுக்கொழுந்து நடுறான். அந்த சினை பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயர். பண்பாகு பெயர் என்பது என்னது? இனிப்பு தின்றான். இனிப்பு என்பது ஒரு பண்பு. இனிப்பு தின்றான். அந்த இனிப்பு என்பது இன்னொரு உணவுப் பொருளுக்கு ஆகி வருது. தொழிலாக பெயர்னா வற்றல் தின்றான். இதே பண்பாக மஞ்சள் பூசினால், மஞ்சள் பூசி மஞ்சள் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப பண்பு என்பதை தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது. அப்ப இங்க பொருள் பெயர் கொடுத்துருக்காங்க. பொருள் பெயர் கிடையாது, பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். அப்ப கொடுக்கப்பட்டது மல்லிகை மாலை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். அப்ப பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, பொருள் சினைக்கு ஆகி வருவது. பொருள் சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். இதே சினை சினை பொருளுக்கு ஆகி வந்தால் அது சினையாக பெயர். பொருள் சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர். எடுத்துக்காட்ட மல்லிகை என்பது ஒரு பொருள், மாலை என்பது ஒரு உறுப்பு. மாலை என்பது என்னது? ஒரு மலர், ஒரு உறுப்பு. அப்ப பொருள் சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாக பெயர், அது முதலாக பெயர். ஓகேங்களா? ஆகு பெயர் நிறைய இருக்கு. ஓகேங்களா? 16 வகையில் இருக்குதா சொல்றாங்க. எண்ணல் அளவை, எழுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, சொல்லாகு பெயர், தானியாக பெயர் சொல்றாங்க. பாலை இறக்கு, பாலை இறக்க, பாலை நம்ம இறக்க போறோமா? கிடையாது. பால் இருக்கக்கூடிய பாத்திரத்தை, அப்ப அந்த பொருள் இடத்துக்கு ஆகுது, அதான் தானியாக பெயர். கருவியாக பெயர், காரியமாக பெயர், கர்த்தாவாக பெயர், ஓமையாக பெயர், ஆகுபெயர் வகையெல்லாம் பார்க்கலாம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய பாருங்க. இதெல்லாம் யாவில் இருக்கு. அப்ப மெய் எழுத்து அடுத்து பார்க்கலாம். அப்ப என்ன? இக்கு. இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இங்க இன்னு. அப்ப யாக்கை, யாழ், யாழி, யான். இதுதான் சரியானது. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய பாருங்க. எல்லாமே பால் இருக்கு. பாப்பா, பி பி பே 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 அப்படி வரக்கூடிய எது வரும்? அவு கடைசி எதுன்னு பார்த்து. அப்ப அதுதான் ஆன்சர். முடிஞ்சு. ஒன்று ஃபர்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் பாருங்க. ஆன்சர் பௌவ வருமா? வராது. ஐ வருமா? வராது. பே இது பே பாவலா இருக்கு. ஆ சீரியஸ் இருக்கு. இங்க ஏ முன்னாடி வருமா? வராது. அப்ப என்னது? பாசிலை, பெதுமை, பைங்குல், பௌவம். அதான் சரியானது. அடுத்து பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டினாக இருக்கு. கீழ்வரும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை கேட்கிறான். எதிர்ச்சொல் கேட்கல, எதிர்ச்சொல் இல்லை. ஒரு பாடலை கொடுத்துட்டான். நன்மையும் தீமையும் எதிர்ச்சொல்லா? சரி. திறத்தால் தன்னோடும் அவனோடும், தன்னோடும் அவனோடும் எதிர்ச்சொல்லா? எதிர்ச்சொல்லுதேன். சொல் எதிர்பெற அன் சொல்லி இன்புறல், இன்புறலுக்கு துன்புறல் எதிர்ச்சொல்லா? சரிதான். நன்மை தீமை ஒரு சரியான எதிர்ச்சொல், சரிதான். தன்னோடு பிறோடு சரிதே, இன்புறல் சரிதே. ஆனா எதிர்ச்சொல் இல்லாதான் கேட்கிறான். அப்போ ஒண்ணுதான் ஆன்சர் இருக்கு, அதான் ஆன்சர். அப்ப அவங்க எனக்கு கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம். ஏன்னா கைக்கிளை என்பது ஒருதலை காமம் தான். அது கரெக்டான பொருளா இருக்கு, எதிர்ச்சொல்லா கிடையாது. சொல்றோம் அகத்திணைகள் அல்ல புறத்திணைகள் சொல்ல கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இப்ப எதிர்ச்சொல் கிடையாது. கைக்கிளைக்கு அர்த்தமே ஒருதலை காமம் தான், பெருந்திணைக்கு அர்த்தமே பொருந்தா காமம் தான். உள்ள ஒருதலை காமம், ஒருதலை காதல்னாலும் கைக்கிளைக்கு பொருத்தமான பொருள், அது எதிர்ச்சொல் கிடையாது. ஆனா எதிர்ச்சொல் இல்லாததான் நம்ம கேட்கிறாங்க. அப்ப எதிர்ச்சொல் இல்லாத எது பார்த்தீங்கன்னா 4 விடைகள், இதுதான் எதிர்ச்சொல் இல்லாது. மீதி எல்லாமே சரியான எதிர்ச்சொல். அதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் கேட்கிறாங்க. அப்ப உண்மை தொகைக்கு வராது, உண்மை தொகைக்கு தவறானது எதுன்னு கேட்கிறான். அப்ப பாருங்க, உண்மை தொகை மறைஞ்சு வரும். மலையாறு என்னது? மலையும் ஆறும். அப்ப என்னது? மலையாறு உண்மை தொகை தான். அடுத்து உண்மை உயர்வு, உண்மையும் உயர்வும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். உண்மையா இருந்தால் உயர்வாக முடியும் சொல்ற. அப்ப உண்மையும் உயர்வும் இருக்கும் வரும். அடுத்து வெற்றிலை பாக்கு, வெத்தலை பாக்கு, வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும் உண்மை தொகையா? சரி. அப்ப மலையும் ஆறும், உண்மையும் உயர்வும், வெற்றிலையும் பாக்கும், இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வருது, உண்மை தொகை தான். சரிதான். அப்ப பொருந்தாதது என்னது? நீர்க்குடம். சார் நீர்க்குடம் என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அது கண்டிப்பா உண்மை தொகை கிடையாது. அப்படின்னாலும் என்னது? ஆன்சர் அதுதான். அப்ப நீர்க்குடம் என்னது? நீரை உடைய குடம், நீரை உடைய குடம். அப்ப என்னது? இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை. வெறும் வேற்றுமை உறுப்பு மட்டும் வந்தா வேற்றுமை தொகை சொல்றோம். அப்ப நீரை உடைய, நீரை கொண்ட குடம் என்னது? இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது நீர்க்குடத்துக்கு இலக்கண குறிப்பு சொல்லலாம். உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? அப்போ உண்மை தொகையில பொருந்தாது என்னது? நீர்க்குடம். மீது எல்லாமே உண்மை தொகை தான். அதையும் கூட பார்த்து கேட்கலாம். அடுத்து பின்வரு இலக்கண குறிப்புக்கு பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க. பண்பு தொகைக்கு வராதது எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செங்கோல். பண்பு தொகைனா ஃபர்ஸ்ட் பண்புனா நிறம், சுவை, அளவுடையும் குணம், அது ஒண்ணு. இன்னொன்று மை விகுதி மறைஞ்சு வரணும்.
இல்ல ஆகியான பண்புறுப்பு மறைஞ்சோன் அப்படி வந்தா பண்பு தொகை. செங்கோல் பண்பு தொகை வருமா? கண்டிப்பா வரும். என்பத வருமா? ஒரு அளவு வரும். நற்கனி வருமா? வரும். குணம் உங்களை சேர் தேவி, இதுதான் பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல், அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சேர் தேவி பாருங்க, சேர் தேவி வினை பெயர் வினை தொகை, சேர்ந்த சேர்கின்ற சேர். அடுத்ததாக சரியான மரபு தொடரை கண்டுபிடி. மரபு சொற்கள் நல்லா பார்த்துக்கணும். பாருங்க, ஈச்ச ஓலையுடன் தாளை மடலை சேர்த்து வைத்தான். ஈச்ச ஓலையுடன், ஈச்ச ஓலை அப்படின்னா தாளை மடல் சேர்த்து, சரியா? சரி, ஓகேன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஈச்ச இலையுடன் தாளை இலைகளை சேர்த்து வைத்து வருமா? வராது. அடுத்து மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை, வாழை இலை தான், மூங்கில் இலை தான், வருமா? சரி. அடுத்து மூங்கில் இலைகளுடன் வாழை மடல் வருமா? வாழை மடல் வராது, இலைகள் தான் வரும். அப்ப என்னது? 1, 3 சரியானது, ஆப்ஷன் ஏ. சொல்லுவாங்களே அந்த மரபு சொற்களை நல்லா பார்த்துக்கணும். அடுத்ததாக விடைக்கேற்ற வினா, பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் எதை போன்றவர்? பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் கலர் நிலம் போன்றவர்கள். கல்லாத எதை போன்ற? பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாதவர் எதை போன்றவர், அதுதான் சரியானது. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை பொன்னானூர்ல தான் இருக்கு. முதலாக இடம்பெற்றது குடப்புலவையினர் பாடிய அந்த பாடல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இது மணிமேகலையும் இருக்கு. அப்ப யாரு? உயிர் கொடுத்தோர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உயிர் கொடுத்தோர் யார்? உண்டி கொடுத்தோர். இதெல்லாம் வராது. உண்டி கொடுப்பு எதற்கு வருமா? வராது. உண்டி பொருள் கேட்க இல்லை. அப்ப என்னது? உயிர் கொடுத்தோர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அவ்வளவுதான். அடுத்தது குருமுனி. குருமுனி எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அகத்தியர். இதே சித்தர்கள்ல முதல் சித்தர் ஆதி சித்தர். ஆதி சித்தர் தமிழில் நாம் காணும் முதல் சித்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? திருமூலர் தான். குருமுனின்னு யாரு? அகத்தியர். ஓகே. அடுத்ததாக ஃபிரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னா கடற் கொள்ளையர். ஃபிரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னது இந்த தனி உடைமை வருமா? வராது. அழியா செல்வம் முழு முதல் கடற்கொள்ளையர் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததாக பொறுத்துக. கலைச்சொல்லு தான் கேட்குறாங்க. அப்போ கலைச்சொல்லு எப்படி கேட்டுக்காம, அது இப்பெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க நிறைய கொஸ்டின்ஸ். பாருங்க, சஃபர்லெஸ், சப்லேண்ட், சஃபல், சப்ளிமெண்ட். வித்தியாசமா இருக்கு சார். கண்டிப்பா இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்ளிமெண்ட், இந்த நிறைய நம்ம துணை சப்ளிமெண்ட் ரீடர், துணை பாடக்கதை. சப்ளிமெண்ட் துணை அப்படிங்கிறது மைண்ட், துணை நிறைவு. அப்போ ஒன்று எங்க இருக்கு பாருங்க, இங்கதான் இருக்கு. அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்ப சஃபர்லெஸ் என்னது? இரவு உணவற்ற, இரவு உணவற்ற. ஷஃப்லேண்ட் என்னது? குப்புற தள்ளு. சஃபல், சஃபல் ஆயிட்டா, தொய்வு ஆயிடுச்சு, சஃபல் ஆயிட்டா, தொய்வு. சப்ளிமெண்டரி, சப்ளிமெண்ட் துணை, துணை நிறைவு. அப்போ அதான் முடிஞ்ச ஆன்சர். அப்போ மீதியும் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு இது பயன்படலாம். அடுத்ததாக இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி மேற்கண்ட பாடலடிகளில் பொருந்தியுள்ள மிக சரியான விடையை கேட்கிறார். சீர்மோனை மட்டும் இருக்கா? சீர்மோனை இருக்கா? இருக்கு. இ அடி எதுகை இருக்கா? அடி எதுகை இன்னும் ஒரு அடியில் இருக்கு. செய்து கொண்டு இட்டார் எங்க கொடுத்து 2 அடி கொடுத்துருக்காங்க. பட்டாங்கி அடி எது இருக்கா? இருக்கு. அவன் என்ன சீர் மோனை மட்டும்தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாமா? செலக்ட் பண்ணிடக்கூடாது. வேற என்ன வந்துட்டு பார்க்கணும். அடி எதுகை இருக்குல்ல, 2வது எழுத்து இட்டு இருக்கு. ஓகே, மோனையோடு இயைபு வந்திருக்கான்னு பார்க்கணும். மோனையோடு இயைபு வந்திருந்தா கூட நம்ம எதுகை வந்திருக்குல்ல, அப்போ அது ஆன்சர் வராது. அப்போ வேற எதுதான் ஆன்சர் வரும்? அதுதான். மோனை இருக்கு, எதுகை இருக்கு, வேற என்ன இருக்கு? இயைபு. இயைபு என்பது என்னது? இறுதிச்சீரில் ஒரே மாதிரியான எழுத்து வரக்கூடிய, அது இறுதிச்சீர் முற்றும் முழுமையடையல. அப்ப வந்து அடியலுக்குள்ளாக சீர்களை பார்க்கலாம். ஆர், இட்டார், இடாதா, பெரியோர், இலிகுலத்தோர். அந்த ஓசை எழுத்துக்கள் ஒரே மாதிரி ஏதாவது இயைபு. அப்ப இயைபு இருக்கா? இருக்கு. அப்ப அதான் சரியான ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்கள் கண்டுபிடி. இங்குள்ளது எல்லாம், இங்குள்ளது ஒருமையில் இருக்கு, எல்லாம் பன்மையில் இருக்கு, பலமே ஒருமையில் இருக்கு, வருமா? வராது. இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே, வருமா? வரும். விழாவில் மக்கள் கிடையாது, விழாவில் மக்கள் கிடையாது, வரும். கிடையாதுன்னு சொல்லலாமா? பொருள் மாதிரி ஆயிரும். உயர்தனி பொருள் விழாவில் மக்கள் இல்லை. அப்ப என்னது? 2 மற்றும் 4 தான் சரியானது. நம்ம ஒருமையில் ஆரம்பிச்சா ஒருமையில தான் பயனிலை கொண்டு முடியும். நிலுவை புரியுதா? தெளிவான என்ன? 2 மற்றும் 4. இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே, விழாவில் மக்கள் இல்லை, அதுதான் சரியானது.
அடுத்து விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் என்னது? விருந்து என்பது பண்பாகு பெயர். விருந்து சொல்றோம். விருந்து என்பது எதை குறித்து? விருந்து வைப்பது என்பது அந்த விருந்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய விருந்தினர்களுக்கு ஆய்வது. அது என்னது? பண்பாகு பெயர். பண்பு தொகை வருமா? வராது. அது மெய்விகுதி வந்து தொழிற்பெயர் வருமா? வராது. அடுத்து நூலாசிரியர் பார்க்கலாம். இந்த நூலாசிரியர் தான் எந்த பக்கம் இருந்து போவாங்க கேட்பாங்க சொல்ல முடியாது. சில சமயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ். அப்போ எதுல இருந்து கேட்டிருக்காங்க? இலக்கியத்துக்குள்ள கொஞ்சம் டீப்பா போய் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். பாவை. பாவை யாருடைய படைப்பு? பாவை என்பது டாக்டர் மூவா. அப்ப பார்த்தீங்கன்னா ஏல இருக்கு, பில இருக்கு. அடுத்து தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனம் யாருடைய படைப்பு? கொத்தமங்கலம் சுப்பு. அப்ப ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரி. பாவை என்பது டாக்டர் மூவா. தில்லானா மோகனாம்பாள் யாருடைய படைப்பு? கொத்தமங்கலம் சுப்பு. அப்ப திகம்பர சாமியார் யாரு? வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார். திகம்பர சாமியார் யார் எழுதுறது? வடுவூர் கே துரைச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பறி நாவல் எழுதுவதில் இவர் ரொம்ப வல்லவர். பார்த்திபன் கனவு சோழர்களை சரி பார்த்திபன் கனவு இது யாருடைய படைப்பு? கல்கி. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சில சமயங்கள்ல இப்ப இதே கொஸ்டின் கேட்கலாம். இவரோட தொடர்புடைய பிற நூல்களும் கேட்கலாம். ஓகே. கொத்தமங்கலம் சுப்பு என்ன எழுதியிருக்காரு? தில்லானா மோகனாம்பாள். வேற என்னென்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. எல்லா நூல்களையும் நம்ம சொல்ல முடியாது. சில முக்கியமான நூல்கள் மட்டும் தான் சொல்றோம். கொத்தமங்கலம் சுப்பு என்ன எழுதியிருக்காரு? மிஸ் ராதா. மிஸ் ராதா. அப்புறம் காந்தி மகான் கதை. காந்தி மகான் கதை புரியுதுங்களா? மிஸ் ராதா, காந்தி மகான் கதை, கொத்தமங்கலம் தில்லானா மோகனாம்பாள், கொத்தமங்கலம் சுப்பினுடைய படைப்புகள். அடுத்து வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார் பார்க்கலாம். வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார் என்ன? பாலாமணி அல்லது பக்கா திருடன். பாலாமணி அல்லது பக்கா திருடன். இந்த வித்தியாசமான பெயர்கள் நம்ம அதிகமாக கேட்பாங்க. பாலாமணி அல்லது பக்கா திருடன் யாருடைய படைப்பு? வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார். அதே போல மருங்காபுரி மாயக்கொலை பேரெல்லாம் பாருங்க வித்தியாசமா இருக்கும். மருங்காபுரி மாயக்கொலை. மதன கல்யாணி காட்டு ராஜா. மதன கல்யாணி காட்டு ராஜா இலக்கிய புக்கில் இருக்கு. இதெல்லாம் பாலாமணி அல்லது பக்கா திருடன், மருங்காபுரி மாயக்கொலை, மதன கல்யாணி காட்டுராஜா. ஓகேங்களா? தமிழ் இலக்கிய வரலாறுல இருக்கு. இதெல்லாம் வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார் எழுதிய படைப்புகள். அதே போல டாக்டர் மூவா எழுதி நிறைய படைப்புகள். மூவா நிறைய புதினங்கள் எழுதியிருக்காரு. முதல் புதினம் எது? செந்தாமரை. முதல் புதினம் செந்தாமரை. இறுதி புதினம் என்னது? வாடா மலர். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெற்ற மனம், மண் குடிசை, அகல் விளக்கு, நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா பச்சையப்பர், குரட்டை ஒளி, கல்லோ காவியமோ. இவருடைய உரைநடை வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். ஓவச்செய்தி சொல்றாங்க. மூவாவோட உரைநடை என்னது? ஓவச்செய்தி. ஓவச்செய்தி அப்படிங்கிறது யாரோட தொடர்புடையது? டாக்டர் மூவாவோட தொடர்புடையது. ஓகேங்களா? இதே போல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அகல் விளக்குக்கு வாங்கியிருக்காரு மூவா. அதே தமிழ் இலக்கிய வரலாறு மூவா எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறுக்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. அகல் விளக்கு அப்படிங்கிறதுக்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. கல்கி நிறைய எழுதியிருக்காரு. அலையோசை, தியாக பூமி, சிவகாமியினுடைய சபதம், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, இதெல்லாம் என்னது? கல்கியினுடைய படைப்புகள். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். அப்ப மிஸ் ராதா, காந்திமான் கதை யார் எழுதுறா? கொத்தமங்கலம் சுப்பு. செந்தாமரை, வாடாமலர், அகல் விளக்கு, நாட்டுப்பற்று, ஓவச்செய்தி, இதெல்லாம் யாருடைய படைப்பு? மூவா. பெற்ற மனம், பச்சையப்பர், மண் குடிசை, இதெல்லாம் யாரு? மூவாட படைப்பு தான். பாலாமணி எழுது பக்காத்திரன், மருங்காபுரி மாயக்கொலை, மதன கல்யாணி காட்டுராஜா யாருடைய படைப்பு? வடுவூர் துரைச்சாமி ஐயங்கார். இவரும் துப்பறியும் நாவல்கள் எழுதுவதில் கை தேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்ததாக பிரித்து எழுதுக. இன் அரும் பொழில். இன் அரும் பொழில் அப்படின்னா இனிமை, அருமை, பொழில். ஓகேங்களா? இனிமைன்னு போட்டுங்க, அரும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்ப என்னது? இனிமை, அருமை, பொழில். இன்னரும் பொழில். அதுதான் சரியானது. அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை. இந்த மகடுவு என்பது மகடுவு எதை குறிக்கிறது? பெண்களை. மகடுவோடு இல்லை. அப்ப முன்னீர் என்பது கடலை குறிக்கக்கூடியது. கடல்ல கடந்து செல்லக்கூடாத பழக்கம் யாருடைய? மகடு ஓடில்லை. ஒண்ணு கடல் கடந்து செல்லக்கூடாத யாரு? மகடு பெண்களை சொல்றாங்க. கடல் கடந்து செல்லக்கூடாதவரா பெண்களை சொல்றாங்க. கடல் கடந்து செல்லக்கூடாத யாரு அப்படிங்கிற வினாவுக்கு விடையதான் என்னது? முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை அப்படின்னு சொல்றோம். முன்னீர் வழக்கம் பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டா என்னது? தொல்காப்பியம். அடுத்ததாக
கூடர் தமிழ். கூடர் தமிழ் என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி தான் 10 பாட்டு நூல்கள்லேயே அடியளவால் அதிகமான அடிகளை கொண்ட நூல். இதுல மதுரையை மட்டுமே சிறப்பிக்கிறது. பெருகுவள மதுரை காஞ்சி. பெருகுவள மதுரை காஞ்சி என்னது? மதுரை காஞ்சி தான். 354 அடிகள் மதுரையை பத்தி மட்டும் சிறப்பிக்குது. ஓகேங்களா? கூடர் தமிழ் என்ற அடைமொழி பெற்ற நூல் மதுரை காஞ்சி தான் சரியா. நெடுநல்வாடைக்கு நிறைய சிறப்பு இருக்கு. தமிழ் சுரங்கம். தமிழ் சுரங்கம் என்று அழைக்கப்படும் நெடுநல்வாடை. நெடிய வாடை நல்ல வாடை. நெடிய வாடை நல்ல வாடை. நெடிய வாடை தலைவிக்கு உரியது. நல்ல வாடை மன்னனுக்கு உரியது. ஆசிரியர் நக்கீரர். முல்லைப்பாட்டு 10 பாட்டுல மிக சிறிய மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. அடுத்து சொல் பொருள். ஆளல். ஆளல் அப்படின்னு சிறப்பு லகரம் அப்படின்னா கரையான். ஆளுதல் அப்படின்னா அரசு புரிதல். ஆலி அப்படின்னது கடல். அப்ப இந்த ஆலிக்கு தெரிஞ்சா கூட என்ன பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆலி நகர லகரம் என்பது என்னது? சிங்கம். புரியுதுங்களா? இங்க எழுத்துக்கள் மாறினா பொருள் மாறு. தெளிவா பார்த்துக்கணும். ஆளல் சிறப்பு லகரம் என்னது? கரையான். ஆளுதல் அரசு புரிதல். ஆலி கடல். ஆலி சிங்கம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம். கோவி மணிசேகர், பாலகுமாரன், ராஜம் கிருஷ்ணன், இந்திரா பார்த்தசாரதி. ஓகேங்களா? இதுல பாருங்க, இதுல நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பிரபலமான தெரியும் ராஜம் கிருஷ்ணனுடைய வேருக்கு நீர். அப்ப பாருங்க, சி ஆப்ஷன் 1 2 இதுல இருக்கு. அப்ப ஆப்ஷன் அது பிஎல்சியில இருக்கு. அடுத்து பாருங்க, இந்திரா பார்த்தசாரதியுடைய படைப்பு என்னது? குருதி புனல். பார்த்தசாரதிலேயே நான் பார்த்தசாரதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வேற. நான் பார்த்தசாரதி என்ன எழுதியிருக்காங்க? நான் பார்த்தசாரதி குறிஞ்சி மலர். நான் பார்த்தசாரதி குறிஞ்சி மலர். சமுதாய வீதி, பொன்விலங்கு, கபாடபுரம், பாண்டிமாதேவி. பொன்விலங்கு, கபாடபுரம், பாண்டிமாதேவி. இதெல்லாம் அவருடைய படைப்புகள். குறிஞ்சி மலர், சமுதாய வீதி, பொன்விலங்கு, கபாடபுரம், பாண்டிமாதேவி. இது நான் பார்த்தசாரதி. இந்திரா பார்த்த படைப்பு என்னது? குருதி புனல். குழப்பிடுவோம். இந்திரா பார்த்தசாரதி என்பது வேற, நான் பார்த்தசாரதி என்பது வேற. அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? பி தான். அப்ப கோவி மணிசேகருடைய படைப்பு என்னது? யாகசாலை. பாலகுமாரனுடைய படைப்பு இரும்பு குதிரை. வச்சுங்களா? ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல். இந்திரா பார்த்து நிறைய படைப்புகள் எழுதியிருக்காரு. குருதி புனல், தந்திர பூமி, காணல் நீர். தந்திர பூமி, காணல் நீர், மாயமான் வேட்டை, ஆகாச தாமரை. என்னது? ஆகாசங்கள் இன்னொரு பேர் மாறிச்சுன்னா இன்னொரு ஆசிரியர் வந்துவார். ஆகாச தாமரை, கால வெள்ளம், ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்குகின்றன. இப்படி வித்தியாசமான நூல். ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்கு. இதெல்லாம் யாருடைய படைப்பு? இந்திரா பார்த்தசாரதியுடைய படைப்புகள். இதே பாலகுமாரன் இருக்கிற இரும்பு குதிரைகள், மெர்க்குரி பூக்கள். இரும்பு குதிரைகள், மெர்க்குரி பூக்கள், இதெல்லாம் யாருடைய படைப்பு? பாலகுமாரனுடைய படைப்பு. கோவி மணிசேகர் முக்கியமான புதினங்கள் எழுதுவதில் வல்லவர் தான். இவருடைய படைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கோவி மணிசேகருடைய படைப்புகள்ல முக்கியமானது முதல் புதினம் அஜாத சத்ரு. கோவி மணிசேகருடைய முக்கியமான படைப்பு என்னது? அஜாத சத்ரு. இந்த வரலாற்று நாவல்கள் அதிகமா இருக்கு. அது குற்றால குறவஞ்சி, தாயுமானவர், இதெல்லாம் என்னது? வரலாற்று நாவல். யாரு? கோவி மணிசேகர். ஓகேங்களா? கோவி மணிசேகர், யாகசாலை, அஜாத சத்ரு, நாப்பாரச, குறிஞ்சி மலர், சமுதாய வீதி, பொன் விலங்கு, கபாடபுரம், பாண்டிமாதேவி, அதாவது ராஜங்கிருஷ்ணன் வேருக்கு நீர், சேற்றில் மனிதர்கள், கூட்டு குஞ்சுகள், மன்னகத்து பூந்துளிகள், இதெல்லாம் யாரு? ராஜம் கிருஷ்ணனுடைய படைப்பு. ராஜம் கிருஷ்ணன் என்பது வேற, கி ராஜ நாராயணன் என்பது வேற. கி ராஜ நாராயணன் கரிசல் வட்டார இலக்கியம். ராஜ கிருஷ்ணன் அந்த மனிதனுக்கு சம்மந்தமாக நிறைய உரிமைகளுக்காக எழுதியிருப்பார். ஓகேங்களா? மானுடவியல் எழுதியவர் யாருன்னா இவங்க ராஜம் கிருஷ்ணன் தான். இந்திரா பார்த்தசாரதி குருதி பொன். ஓகே, அடுத்ததாக பொறுத்து கார் 40. கார் 40 ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார். அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அவ்வளோதான் முடிஞ்சு. களவழி 40 யார் ஆசிரியர்? 15 கீழ்க்கண் நூல்களில் புறத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரே நூல் களவழி 40 பொய்ய. இன்னா 40 யாரு? கபிலர். இனிவி 40 பூதஞ்சந்திரன். ஓகேங்களா? நூல் ஆசிரியர் நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் வினை எச்சத்துக்கு பொருந்தாது. படர்ந்து வினை எச்சமா? ஆமா. தொட்டு ஆமா. பதித்து ஆமா. எளிது. இப்ப எளிது வினை எச்சம் ஊழ முடியும்னு சொல்லக்கூடாது. அது இங்கெல்லாம் முற்று பெறாததா இருக்கு. இங்க முற்றுப்படி எளிது எளிது அரிது முடிஞ்சு வச்சு முற்று பெற்றது. அப்ப இதான் வினை எச்சத்துக்கு பொருந்தாதது. அடுத்து வேர்ச்சொல் கேட்கிறாங்க. வந்தான் எதுக்கு வேர்ச்சொல்? ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க.
வருதல் வாய்வது வான்தோய் வெப்பன் வந்தனன் ஆயின் அம்தளிர் செயலை. இதாக நான் ஒரு பாடல கொடுத்துருக்காங்க. வந்தானுக்கு வேர்ச்சொல் தான் கண்டுபிடிக்கும். வந்தான்ங்கிறது வினைமுற்று, வேர்ச்சொல் என்னது வாதான். வருதல் வருமா வராது, தொழில் பெயர். வந்தான வினைமுற்று. இப்போ வேர்ச்சொல் தானே கேட்கிறாங்க, வா சரியானது. அடுத்து பாருங்க, முரண் எங்க இருக்குங்க? முரண் என்பது எதிர்ச்சொல். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். ஓகேங்களா? வான் ஊன் வருமா? இப்போ என்ன வரும்? முரண் பதில முரண் காணப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. முரண் இப்போ உண்மை அப்படின்னு என்ன வரலாம்? உண்மைனா பொய்மை, அப்போ இல்லாத இன்மைன்னு வரலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ அதுதான் முரணா இருக்கும். இது வான் மண் இங்கே கொடுக்கப்பட்ட பாடல் அடிகள் இல்லை, வலி ஒளி இல்லை, ஊன் உயிர் இல்லை. அப்போ உண்மை இன்மை தான் முரணாக காணப்படுகிறது, எதிர்ச்சொல்லாக காணப்படுகிறது. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2. உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது என்னது? செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது என்னது? ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம். அதுதான் சரி, ஆப்ஷன் சி. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியானது. உலகில் நடக்கும் நிகழ்ச்சியை படமாக்குவது செய்தி படம், ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது விளக்கப்படம். கற்பதற்கு என்ன உருவாக்கப்படம் என்னது? கல்வி படம். கருத்து படம் கார்ட்டூன். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யாரு? வால்ட் டிஸ்னி. அப்ப ஆப்ஷன் சி சரி. தமிழ்ல கருத்து படம் வெளியிட முதல் யாரு? பாரதியார். ஓகேங்களா? அடுத்து தொழிற்பெயர் அல்லாத சொல் எது கேட்கிறாங்க. தொழிற்பெயர் எல்லல். எல்லல்னா நகைத்தல், கோரல், கோருதல், கோரல், தருதல் தொழிற்பெயர். அப்ப கொல்லாமை என்பது தொழிற்பெயர் தானே சார்? கண்டிப்பா தொழிற்பெயர். என்ன தொழிற்பெயர்? எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர். தொழிற்பெயர் 3மே வருது. எதிர்மறை தொழிற்பெயர் என்னது? கொல்லாமை. அப்ப அதுதான் தொழிற்பெயர் அல்லாத சொல். அடுத்து நூல் நூலாசிரியர். ஓகேங்களா? நூல் நூலாசிரியர் பார்க்கலாம். கண்ணீர் பூக்கள். கண்ணீர் பூக்கள் யாரு? மேத்தா. ஓகேங்களா? கண்ணீர் பூக்கள் என்னது? மேத்தா. ஆப்ஷன் 4 எங்க இருக்கா? இல்லை. அப்ப தனியாக தான் நம்ம போடணும் விடை 4. அடுத்து இன்னொரு தேசிய கீதம் யாரு? வைரமுத்து. இன்னொரு தேசிய வைரமுத்து. ஊசிகள் யாரு? மீரா. பால்வீதி கவிக்கோ அப்துல் ரகுமான். அப்ப சரியான விடை என்னது? இதுதான் சரியான விடை. இங்க 4 3 2 1 ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா? அப்ப நல்லா பார்த்துக்கணும். கண்ணீர் பூக்கள் யாரு? மு மேத்தா. இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து. ஊசியல் மீரா. பால்வீதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரகுமான். ஓகேங்களா? கவிக்கோ அப்துல் ரகுமான் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் பார்த்தீங்கன்னா நேர் விருப்பம், சுட்டு விரல், ஆலாபனை, சொந்த சிறைகள், பித்தன், முத்தமிழினுடைய முகவரி, இதெல்லாம் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய படைப்புகள். அதே போல மீரா காகிதங்கள் பிளஸ் கற்பனைகள் சீக்வல் டு காகிதங்கள் பிளஸ் கற்பனைகள், கனவுகள் பிளஸ் கற்பனைகள் சீக்வல் டு காகிதங்கள், 3 மாறும் கோடையும் வசந்தமும், குக்கு 3 மாறும் குக்கு கோடையும் வசந்தமும், கனவுகள் பிளஸ் கற்பனைகள் சீக்வல் டு காகிதங்கள். இதெல்லாம் யாரு? மீராவினுடைய படைப்புகள். ஓகேங்களா? இதே மேத்தாவுடைய படைப்புகள் என்னென்ன சொல்றோம்? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, சோழ நிலா. இதெல்லாம் யாரு? மேத்தா. மேத்தா என்பது வேற, அது தனியார். கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இதெல்லாம் மேத்தா. கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்ன வருது? நேர் விருப்பம், சொந்த சிறைகள், சுட்டு விரல், ஆலாபனை, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இதெல்லாம் யாரு? கவிக்கு அப்துல் ரஹ்மான். வைரமுத்து தனி. தெளிவா நீ 3மே குழப்பம். கவிக்கு அப்துல் ரஹ்மான் தெளிவா படிச்சுக்கணும். மேத்தா தெளிவா படிச்சோம், மீரா தெளிவா படிச்சோம். மீரா ஈஸியா படிச்சுக்கலாம். கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், ஊசிகள், குக்கு, 3 மாறும் கோடை வசந்த மீரா. மீரா தனியா இருக்கும், அப்துல் ரஹ்மான் தனியா இருக்கும். புது கவிதையில குறியீடு கொண்டு வந்து யாருன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா? அப்ப விடை இதுக்கு சரியான விடை 4 3 2 1 தான் சரியானது. இந்த குறிப்பிட்ட விடை இல்லை, அது இல்லை, இதை போட்டுக்கோங்க. அடுத்து காட்சி என்னும் தொழிற்பெயர். காட்சி என்னும் தொழிற்பெயர் எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான் குட்டல் சி அப்படின்னா பிரியும். கான் குட்டல் சி தான் அது காட்சி. சில சமயம் காட்சி என்பது என்ன இலக்கணம் என்னது? காட்சி என்னது? தொழிற்பெயர் வச்சிருக்கு. எப்படி பிரியுது? கான் குட்டல் சி. அடுத்து வா என்னும் வேர் சொல் எவ்வாறு வினையாளனையும் பெயர். வினையாளனின் பெயர் வினையை செய்தவரை குறிக்க, தொழிலை செய்தவரை குறிக்கக்கூடியது. முக்காலங்களின் காற்றும் 3 இடங்களிலும் வரும். அப்ப வினையாளனின் பெயர் என்னது? வந்தவன் தான் சரி. ஓகேங்களா? அடுத்து துடை என்னும் வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று. வினைமுற்று என்னது? முற்று பெற்றது. துடை என்ன வேர்ச்சொல்? துடைத்தான். துடைத்தான் வினைமுற்று வேர்ச்சொல் துடை. ஓகேங்களா?
அடுத்து வேர்ச்சொல் கேட்குறாங்க. வென்றான் என்னது? வெல் இங்க இருக்கு. இதுதான் ஆன்சர். தருவான்னா தா. நல்கினர் நல்கு. கற்றுனா கல். ஆப்ஷன் டி தான் சரியானது. ஈஸியா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்க தொடர்ந்து நல்லா ஒரு பகுப்பாய்வு செஞ்சு படிக்க 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 எல்லாமே ஆன்சர் செலக்ட் பண்றது ஈஸியான. இதே போல தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேங்களா? அதே கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? அப்ப நான் படிப்பது இந்த பேட்டர்ல தான் கொஸ்டின் அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப இதை நீங்க நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. ஈஸியா உங்களுக்கு 100க்கு 100 வாங்குவதற்கு எளிமையாக இருக்கும். அடுத்து பாருங்க. நாணாமை நாடாமை நாரின்மை யாது ஒன்றும் பேணாமை பேரே தொழில். ஈக்குவல் உள்ளவாறு தவறான விடை கேட்கிறாங்க. இப்ப சரியானது கேட்கல, தவறானது கேட்கிறாங்க. சீர்மோனை இருக்கா? இருக்கு. நான் இருக்கு. சீர் எதுகை இருக்கா? சீர் எதுகை இருக்கா? எதுகைன்னா இரண்டாவது ஒரே மாதிரி எங்கேயாவது இருக்கா? இல்ல. சீர் இயைபு இருக்கா? இருக்கு. இயைபுனா ஒரே மை மை நாரின்மை நாடாமை இருக்கு. அடி இயைபு இருக்கா? இருக்கு. ஒரே நாணாமை பேணாமை இருக்கு. அப்ப எது இல்ல? சீர் எதுகை மட்டும்தான் இல்ல. இரண்டாவது ஒரே மாதிரி இல்ல. ஓகே. ஆனா அடி எதுகை இருக்கான்னு கேட்டா அடி எதுகை இருக்கு. சீர் எதுகை தான் இல்ல. ஓகேங்களா? அப்ப தவறானது எது? சீர் எதுகை வந்துள்ளதும் கொடுத்துருக்கோம். அப்ப அதுதான் தவறானது. அப்ப அதுதான் என்னது? விடை. இப்ப இதே அடி எதுகை வந்ததுன்னா என்னது? சரியானதா வந்திருக்கும். இந்த சீர் எதுகை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பண்பு பெயர் என்பதன் சரியான இலக்கண விளக்கம் கேட்கிறாங்க. பண்பு பெயர் என்பது இலக்கணம் நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். இதைத்தான் குறிக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். அதுதான் பண்பு பெயர். அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டுபிடி கேட்கிறாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதிர்ச்சொல்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா பற்றுக, அப்புறம் பற்று விடல், பற்றுக பற்று விடல். அதான் எதிர்ச்சொல். அதான் சரியானதாகவும் இங்க இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மீண்டும் ஒரு எதிர்ச்சொல். வைதாரை கூட வையாதை. இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதை வெய்ய வினைகள் செய்யாதை கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாது. நல்ல ஒழுக்கத்துக்கான ஒரு பாடலை பாடிய புலவர் யாரும் பார்த்தீங்கன்னா கவிஞர் யாரும் சித்தர். இவர் ஒரு சித்தர், கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். இந்த பாடல் யாரு பாடி கூட கேட்கலாம். யாரு? சித்தர் பாடல கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதை இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதை வெய்ய வினைகள் செய்யாதை கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதை. ஓகேங்களா? அதாவது நம்மை திட்டியவரை கூட திட்டாதீங்க, உலகமே பொய்த்தாலும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றோம். தீய வினைகள் செய்யாதை பறவைகள் மீது கல் எரியாதை அப்படின்னு சொல்றாங்க. கடுவெளி சித்தருடைய பாடல். இதுல எதிர்ச்சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா பொய்த்தாலும் அப்படின்னா பொய்த்தாலும் பொய் பொய்யாதை. அதான் எதிர்ச்சொல். சரியான எதிர்ச்சொல். ஓகேங்களா? அடுத்ததான் கீழ்கண்ட சொல் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்கிறான். எதிர்ச்சொல் ஃபர்ஸ்ட் கேட்க எதிர்ச்சொல் இல்லாத எதுன்னு கேட்கிறான். பாருங்க. செய்தக்க செய்யாம எதிர்ச்சொல்லுதான். பற்றுக பற்று இதுவும் எதிர்ச்சொல்லுதான். இயங்கா இயங்குதல் எதிர்ச்சொல். அப்ப எதிர்ச்சொல் அல்லாது என்னது? தலையாயது முதன்மை. என்ன ஒண்ணுதானே? தலையாயதுனா கடைசின்னு வரணும். முதன்மை இருக்கு. தலையாயது ஒண்ணுதான். எதிர்ச்சொல் கிடையாது. அதுதான் விடை. ஓகேங்களா? அடுத்ததாக எதிர்ச்சொல் அல்லாதது இல்லாத திரும்ப இதே போலதான் கேட்கிறேன். பாருங்க. தலைப்பட்டன தலை தடை. ஓகே, எதிர்ச்சொல்லுதான். பயிலுதல் அதாவது கற்றல் பயிற்றுவித்தல் இதுவும் எதிர்ச்சொல்லுதான். ஏற்புரை மறுப்புரை எதிர்ச்சொல்லுதான். அப்ப எதிர்ச்சொல் அல்லாதது பாசை அறிவுடையோர் சாதுரியமா பேசுவது. ஒரே மாதிரி பொருள் தான் ஒரு எதிர்ச்சொல்லாத இல்லை. பாசை அறிவுடையோர்னா சாதுரியமா பேசுவாங்க. அப்ப இது எதிர்ச்சொல் கிடையாது. ஒரே பொருளை தான் தருகிறது. அப்ப எதுவும் இல்லாதது. இதுதான் விடை. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். இது எப்படி சொல்லலாம்? வேலன் நன்றாக படித்தான், அதனால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படின்னா தொடர் வாக்கியமாக நம்ம சொல்லலாம். அது மாதிரி இங்க எதுவும் இல்லை. நன்றாக படித்ததால் வாக்கியத்தை கலந்துட்டாங்க. ஒரு கலவை வாக்கியமா இருக்கு. அப்ப என்னது? கலவை வாக்கியம் தான் சரியானது. அகர வரிசைப்படி சொற்களை சேர் செய்ய. கா வச்சு கா கா கே கி கு கு கே கே அப்படின்னா அது அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி வினாக்கள் வந்து எழுதி பார்த்துங்க. லாஸ்டா ரஃப் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா? வினாத்தால லாஸ்டா வந்து ரஃப் ஒர்க்ன்னு இருக்கும். அது எழுதி பார்த்து கூட செய்யும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களாம் உங்க மனதுக்குள்ள போட்டு ஏதோ ஒன்று பார்த்து இங்க ஒன்று பார்த்து ஓயமா சொல்லி ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க எது கரெக்டாக வரும். ஆன்சர் கரெக்டாக செஞ்சு பாருங்க. இப்போ எது கரெக்டாக வரும், ஃபர்ஸ்ட் எது வரும், லாஸ்ட் எது பார்த்தா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்ததாக முக்தி நூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. முக்தி நூல், மனநூல், சீவக சிந்தாமணி என்று அழைக்கப்படுகிறது. முக்தி நூல் என்றும் மனநூல் என்று அழைக்கப்படுகிற நூல் சீவக சிந்தாமணி. மணிமேகலை என்னது?
திருத்த காப்பியம், குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ஓகேங்களா? சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவரே இந்த நூலுடைய காவிய தலைவன் சீவகனை காம திலகம் என்று அழைக்கிறார். ஓகேங்களா? தமிழ் கவிஞருடைய இளவரசன் யாரு? திருத்தக்க தேவர் தான். யார் சொல்றார்? ஜி போ. தமிழ் கவி இளவரசன் யாரு? திருத்தக்க தேவர். யார் சொல்றார்? ஜி போ. அடுத்து முருகனுக்கு அடி விழுந்தது. அடி என்ற பெயர் சொன்னது முதல்நிலை. அடி என்னது? முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். ஓகேங்களா? இதே அந்த முதல் திரிந்த பெருனா முதல்நிலை, பேரு அப்படின்னா முதல்ல திரிந்த, அடி என்பது முதல்நிலை தொழிற்பெயர். நேர்கூற்று குறித்து இலக்கணம் சரியா நேர்கூற்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சொன்னதை அப்படியே சொல்லணும். அதுல மேற்கோள் குறியீடுகள்லாம் இருக்கும், தன்மை முன்னிலை பெயர்கள் இருக்கும். அங்க படற்கையில் வந்து அது அயற்கூற்று, மேற்கோள் குறியீடு இருக்காது, வேற ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்றது, அது அயற்கூற்று. அதுக்கு அப்படியே எதிர்மாறலாம். ஒருவர் கூறியது அப்படியே கூறுவது. மேற்கோள் குறியீடு இருக்குமா? இருக்கும். தன்மை முன்னிலை பெயர்கள் இருக்குமா? இருக்கும். அது அப்படின்னா அது ஆப்ஷன் ஏ தான் சரியா. அது நேர்கூற்று. அடுத்து இலக்கணங்களுள் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப சரியானது 3 இருக்கு. வைவால்னா கூர்மையான வால், வை வால் உரிச்சோ தொடர். ஓகேங்களா? சரி. அடுத்து மனத்திப்பம், மனத்தினது திப்பம், அது 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து மரவர்க்க துறவர்க்க, மரவர்க்க துறவர்க்க, காவலம் முடிஞ்ச வெங்கலம் உண்டு, மரவர்க்க துறவர்க்கனா எதிர்மறை வெங்கலம் உண்டு. இதுவும் சரிதான். அப்ப சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா அரிகல்லாதவர். அப்ப இது என்ன வரும் அப்படின்னா வினையாளனை பெயர். சரியான விடை என்னது? அரிகல்லாதவர். வினை சொல் அரிகல்லாத வினையாளனை பெயர். வினையை செய்தவரை, தொழில் செய்தவரை குறிப்பது. அரிகல்லாதவர் வினையாளனை பெயர் தான். அப்ப அதான் தவறானது. இது எல்லாமே சரியா. திருப்பி கூட கேட்கலாம், மரவர்க்க துறவர்க்க இலக்கண குறிப்பினது எதிர்மறை வெங்கல் உணைமுற்று. அப்படி கேட்டாலும் நமக்கு நல்லதுதான். கேட்டிருக்காங்க. மனத்திப்பம் இலக்கண குறிப்பு 6ஆம் வேற்றுமை தொகை, அது அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு. வைவால்னா கூர்மையான வால். வை சால தவ நனி உரு கடி மா மல்லலம் தட குல இது போல சொற்களை பெற்று பிற சொற்கள் தொடர்ந்து விகுதிப்படுத்தி வரக்கூடிய சொற்கள் உரிச்சொல் தொடர். ஓகே. அடுத்து கவிஞர் அவரது இயற்பெயரும் பொருந்துகிற சரியான விடை. கவிஞர் கொடுத்திருக்காங்க, இயற்பெயர் கொடுத்திருக்காங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. ஏழுல இருக்கு, சீலர் பார்க்கலாம். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்னது? எத்திராஜலு என்ற அரங்கசாமி. இதுவும் ஏழு சீலர். சுரதா அவருடைய இயற்பெயர் என்னது? சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபால். அப்ப ராஜகோபாலன் ஆப்ஷன் ஏ தான் சரி. பாலிதாசன் இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. 4, 3, 1, 2. எப்பயுமே கவிஞருடைய அந்த இயற்பெயர், புனைப்பெயர், சிறப்பு பெயர், அடைமொழியில் அழைக்கப்படும் நூல்கள், தொடர்பால் அழைக்கக்கூடிய நூல்கள், மேற்கோள்கள் தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து ஒரு சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய தேரா மன்னா செப்புவது உடையன், இது எந்த நூல் இருக்கு கூட கேட்கலாம். இந்த பாடல் வரிகள் எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம். என்ன காதையில் இருக்கு? பலக்குறை காதை. பலக்குறை காதை. தேரா மன்னா செப்புவதுடையன் என்று சிலப்பதிகாரத்து வழக்குரை காதையில் வரக்கூடிய இந்த பாடல், கண்ணகி பாண்டிய மன்னன் வாதாடக்கூடிய வழக்கிடக்கூடிய இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற பாடலாக அறியப்படுகிறது. பாண்டிய மன்னன்ட்ட வந்து கோவலன் கொலை கொல்லப்பட்டதை வழக்காடுறாங்க. அவங்க மனைவி, கோவலுடைய மனைவி கண்ணகி. தேரா மன்னா செப்புவதுடையன், அதாவது ஆராய்ந்து பார்க்காத மன்னனை செப்புவதுடையன் நான் சொல்வதை கேள். அதாவது புறாவினுடைய துயரத்தை நீக்கிய சிவி சோழ மன்னன் பிறந்த ஊர் சோழ நாடு. புறாவினுடைய துயரத்தை நீக்கிய சிவி சோழனுடைய நாடு சோழ நாடு. அதே போல பசுவினுடைய துன்பத்தை போக்குவதற்கு அதனுடைய மகனுக்கே தண்டனை வழங்கிய மணி சோழன் பிறந்த நாடு, வழங்கிய நீதி வழங்கினான் சோழ நாடு. அப்பேற்பட்ட சோழ நாட்டிலே காவிரி பூமண்டலத்திலே வணிக குடும்பத்திலே பிறந்த கோவலன் என்னும் பெருமை மிக்கவன். இந்த கோவலன் பெருமை மனைவி தான் நான். அப்படி ஒரு வழக்கிடுறாங்க. என்னுடைய பரல்கள் மாணிக்க பரல்கள், நீ நீதி வழங்கியது ஆராயாது வழங்கிய நீதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடம் சிலப்பதிகாரத்து வழக்குரை காதை. என்ன கேட்கிறாங்கன்னா, தேரா மன்ன அடிக்கோடிட்டு இருக்காங்க. சொல்லி இலக்கணம் என்ன? தேரா ஆராயாத மன்னனை, என்னது தேராத அப்படின்னு, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அதுதான் சரியானது. அடுத்து விடைக்கேற்ற வினா. விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்மன். அப்ப என்னது? விருத்தம் பாடுவதில் உயர்ந்தவர் யார்? விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்மன் என்று கம்பரை புகழ்ந்தவர் யாருங்கிட்ட? யாரு? பலபட்டடை சொக்கநாத புலவர். பலபட்டடை சொக்கநாத புலவர் கம்பரை விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்மன் என்று புகழ்ந்த கவிஞர் யாரு? பலபட்டடை சொக்கநாதர் புலவர். ஓகேங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினா. நட்டனை தொலை நம் வினை நாசமே. நட்டனை தொலை நம் வினை நாசம் அப்படின்னா, நம் தீவினை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் தீவினை என்ன செய்ய வேண்டும்?
நட்டனைத்தொலை நம் வினை நாசமி. ஓகேங்களா? அடுத்ததாக பரல். பரல் என்பது ஒரு பொருள். பரல் மேல் நின்று பரணி பாடுவது சொல்றாங்களா, அப்ப என்னது? ஒரு பொருள் பெயர். அடுத்து கொற்கை என்பது ஒரு துறைமுகம், ஒரு இடம். என்னது? கொற்கை என்பது ஒரு இடப்பெயர். இதெல்லாம் மிக எளிமையான வினாக்கள் இருக்கு. அடுத்து ஒளி வேறுபாடு. கரி என்பது எதை குறிக்கிறது? யானை. இந்த களி சிறப்புலர் என்பது என்னது? குறை. என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரி. இதே களிர் என்பது ஆண் யானையும் பிடி என்பது பெண் யானையும் குறிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வேர்ச்சொலை தெரிவு செய். வாடினா என்ற வினைமுற்ற வேர்ச்சொல் என்னது? வாடினான் அப்படின்னா வாடு. வான் வந்தானதான் வா. வாடினான் என்னது? வாடுதான் சரியான. வாடியான பெயரச்சம். வந்தானுக்கு வா வேர்ச்சொல்லாக இருக்கலாம். வாடுகன்னா வெகுள் வினைமுற்று. அப்ப வாடினானுக்கு வேர்ச்சொல் என்னது? வாடுதான் சரியான ஒரு வேர்ச்சொல். அடுத்து நுகர் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்னது? தொழிற்பெயர் நுகர்தல். நுகர்த்து வருமா? வராது. அது வினையச்சம். நுகர்ந்த பெயர். நுகர்வான், அது வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்து சொல் பொருள். கமலம் அப்படின்னது தாமரை. ஏவுல இருக்கு, சீவுல இருக்கு. ஒல்லை என்னது? விரைவு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. மல்லல் அப்படின்னா மல்லல் வளமான. அரவு அப்படின்னா அரவு, அரவம்னா பாம்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான். கமலம் தாமரை, ஒல்லை விரைவு, மல்லல் வளமான, அரவு பாம்பு. ஆப்ஷன் ஏ மிக சரியான விடையாக இருக்கு. அடுத்து ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று தான் கேட்குறாங்க. என்னது வியங்கோல் வினைமுற்று? தெரியும். கா, ஈய, ஈயர் அப்படி விகுதி வந்தாவே என்னது? வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வாலிய, வாலியர். வியங்கோல். வாளுங்கிறது என்னது? ஆள்க. ஆள்க என்ற வியங்கோல் வினைமுற்று வேர்ச்சொல் கேட்டா ஆள்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக வருநிதி, இருநிதி. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி நம்ம இலக்கண குறிப்பு மாறாம கட்டக்கூடிய பார்க்கணும். வருநிதி. வருநிதி என்னது? அதாவது வந்த நிதி, வருகின்ற நிதி, வரும் நிதி. மூன்று காலம் மறைந்து என்னது? வினைத்தொகை சொல்ல. வினைத்தொகை எங்க இருக்கு? எங்கேயுமே இல்லை. ஆப்ஷன் ஏழுல தான் இருக்கு. மீதி 3 ஆப்ஷன் இல்லை. அதான் ஆன்சர். அப்ப இருநிதி என்னது? இரண்டு நிதி. இரண்டு நிதி, இரண்டு ஆகிய நிதி, இரண்டு எண்களால் ஆகிய நிதி. தொகை அப்ப என்னது? இரண்டு எண் இருக்கு. அப்ப என்னது? பண்பு தொகை. இருமை ஆகிய மை கூட இருமை ஆகிய நிதி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இரு என்பது ஒரு எண்ணு. வினைத்தொகை வருமா? வராது. இப்போ வினைத்தொகை பண்பு தொகை தான் சரி. எனக்கு இருநிதி எனக்கு குழப்பமா இருக்கு. நீ நான் வருநிதி நல்லா தெரியுமா? வினைத்தொகை நீ போலாம். வினைத்தொகை இங்கே ஏதாவது இருக்கு? இல்லை. அப்போ ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து அலை. அலை. அலை என்பது கடல் அலை. அலை என்பது லகரம். நகர லகரம் புற்று. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அதான் சரியா இருக்கு. இங்க புற்றுன்னு போட்டுறக்கூடாது. நகரம், நகர லகரம் அலை வரும்போது தான் புற்று. மகர லகரம் கடல் அலை. சொற்களை ஒழுங்குபடி சொற்றொடராக்கு. கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். இதுதான் சரியானது. இதெல்லாம் பொறுமையா படிச்சு பாருங்க. முழுமைப்படாத வாக்கியமா இருக்கு. அப்ப முழுமை அடைந்த வாக்கியம் என்னது? கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார் சரியானது. அடுத்து தொலா அர் இலக்கண குறிப்பு கண்டுபிடி. தொலா அர் அப்படின்னு என்னன்னா, செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. செயலை ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய அளவெடுக்கக்கூடியது. நெடிலுக்கு இனமான குளிரத்துக்கு அளவிடக்கூடியது செயலிசை அளபடை, இசை நிலபடை. தொலா அர் பட ஆ படவும், ஓதல் ஓதல், உரா அர். இதெல்லாம் என்னது? செயலிசை அளபடை, இசை நிலபடை. செயல ஓசை குறை, ஓசை நிறைவு செய். இதே சில சமயம் செயல ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக, செயல ஓசை குறைந்தா ஓசை நிறைவு செய்ய செயலிசை அல்லது இசை நிறை. செயல ஓசையே குறையலான இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. உண்பதுவும் கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்ல. இன்னிசை அளபடை எப்பயுமே 3 அசை கொண்ட சீரா வரும். 3 அசை கொண்ட சீரா வரும். ஆனால் செயலிசை அளபடை என்பது எப்போதும் 2 அசை கொண்ட சீராக வரும். அப்ப செயலிசை அடை பண்ணா 2 அசை கொண்ட சீர், இன்னிசை அடை பண்ணா 3 அசை கொண்ட. சொல்லிசை அளபடை என்னது? பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. தலையி உரணசையி சொல்லிசை அளபடை. வினை எச்சமா மாறும். ஈல முடியும் வினையச்சம்னா. அப்ப பெயர் வினையச்சமா மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. செயல்ல ஓசை குறையும் போது ஓசை நிறைவு செய்ய வருவது செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. 2 அசை கொண்ட சீராக வரும். செயல்ல ஓசையே குறையல இருந்தாலும் இனிய ஓசைக்காக அளவெடுக்கும். அது இன்னிசை அளபடை. எப்படி அளவெடுக்கும்? நெடிலுக்கினமான குயில் தான் எல்லா அளபடைகளையும். அப்ப இந்த 3 உயிரிழப்படையுடைய வகைகள் 3லையுமே மாத்திரை கேட்டால் 3 தான். ஓகேங்களா? இன்னிசை அளபடை 3 அசை கொண்ட சீராக தான் வரும். அடுத்து கரை. கரை. கரை என்பது குளக்கரை. கரை என்பது களங்கம் கற்பித்து. அதுதான் சரி. அடுத்து மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல மயங்குதல் தான் என்னது?
சரியானது. இந்த அரிய செயல், புத்துணர்ச்சி, முயற்சி கிடையாது. மறப்பாவைனால உயிர் மருட்டல், மருட்டல்னது மயங்குதல். அடுத்து உலக நிலைகளை அறியாதது என்னன்னா கிணற்று தவளை போல. அறியாதது அறியாமை, கிணற்று தவளை போல. கீரியும் பாம்பும் போல. கீரியும் பாம்பு எப்படி இருக்கும் புரியும். போட்டி, எதிரி. இலவு காத்த கிளி போல என்ன ஏமாற்றம். இலவு காத்த கிளி என்னது ஏமாற்றம். அனல் இடைப்பட்ட புழு போல என்னது வேதனை, தவிப்பு. ஒரு அனல் ஒரு புழு எப்படி இருக்கும், வேதனை உடையதாக இருக்கும், தவிப்புடையதாக இருக்கும். ஓகேங்களா, துன்பத்தை அனுபவிக்கும். அடுத்து கனி இருப்ப காய் விரும்பியது போல். கனி இருக்கு ஆனா போய் காய போய் விரும்பினது தன்னுடைய அறியாமை. அறிவா வெறுப்ப இயல்பு கிடையாது. கனி இருக்க காய் விரும்பியது என்னது அறியாமை. அடுத்து புலவராற்று படை. எது புலவராற்று படை? திருமுருகாற்று படை. ஆசிரியரு நக்கீரர். முருகு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான். முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி பாடக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை. காலத்தால் 10 பாட்டில் பிந்திய நூல். ஆனால் கடவுள் வார்த்தாக திருமுருகாற்றுப்படை தான் இருக்கு. சைவ சமய திருமுறை 11வது திருமுறையாகவும் திருமுருகாற்றுப்படை தான் இருக்கு. நக்கீரர் இந்த 10 பாட்டில் நடுவு வணங்கிட்டு இருக்காரு. பொருநாற்றுப்படை ஆசிரியாரு முடத்தாம கன்னியார். பொருநாற்றுப்படை ஆசிரியாரு முடத்தாம கன்னியார். சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். பெருமானாற்றுப்படை தெரியும், பட்டினப்பாளைய இயற்றிய ஆசிரியர் தான் பெருமானாற்றுப்படைக்கு ஆசிரியர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா, நல்லா நூல் ஆசிரியர் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே. அடுத்து பெயர் சொல்லி வகை. இனிமை. இனிமை என்னது? இனிமை என்பது என்னது? பண்பு. இனிமை என்பது என்னது? பண்பு. அடுத்ததாக டாக்டர் மூவா. டாக்டர் மூவாவுடைய படைப்பு என்னது இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அகல் விளக்கு. அப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. உமாச்சந்திரன் முள்ளும் மலரும். சூரியகாந்தன் மானாவாரி மனிதர்கள். கிருஷ்ணமணி வேர்கள். ஓகேங்களா, ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 தான் சரியானது. அடுத்து 99 மலர்களை கொண்ட நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டு. ஆசிரியர் கபிலர். ஓகேங்களா. குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. ஒரு நூல் எது? இனிதே அப்படி வந்தா அது இனியவை 40 தான். ஓகேங்களா. இனியவை 40 எத்தனை செயல்கள் கூறப்படும் கேட்பாங்க. 124. இன்னா 40ல 164 இன்னா செயல்கள் கூறப்படும். 160 இன்னா செயல்கள், இன்னா 40. 124 இனிய செயல்கள், இனியவை 40. ஆசிரியர் பூதஞ்சந்திரா. இனியவை 40. இன்னா 40 கபிலர். அப்ப இனிதேன்னு அப்படி முடியக்கூடிய நூல்கள் பாடல்கள் வந்தா அது இனியவை 40. இன்னான்னு வந்தா அது இன்னா 40. இன்னா 40 இடம்பெற்ற செயல்கள் 124 இன்னா செயல்கள். இனியவை 40 124 இன்னா செயல்கள், இனிய செயல்கள். ஓகேங்களா. அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.